கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளே கூட தேவன் விசேஷமாக ஒரு நாளை நமக்கு கூட்டி தந்து சகோதர சகோதரர்களாக ஒன்று கூடி இந்த காலை வேளையிலே அவருடைய பரிசுத்த சமூகத்திலே அவரை ஆராதிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் தந்த இந்த அற்புதமான வேலைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 71 என் தேவனே என் இயேசுவே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. பூமியும் அழிவே போகும், ஆனாலும் ராஜ்யம் வந்தே தீரும். பூமியும் அழிவே போகும், ஆனாலும் ராஜ்யம் வந்தே தீரும். என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. ஆதாமை நேசித்தீரே, ஆனாலும் மலரும் போல. ஆதாமை நேசித்தீரே, ஆனாலும் மலரும் போல. அவரை நிரூபிக்க இயேசுவை அனுப்பி உம் அன்பை காட்டினீரே. நன்றி தேவா, நன்றி தேவா. அவரை நிரூபிக்க இயேசுவை அனுப்பி உம் அன்பை காட்டினீரே. நன்றி தேவா, நன்றி தேவா. என் தேவனே என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. எங்கள் அழுக்காத தந்தை, என் ஞானம் செல்லும் உப்பை எங்கள் அழுக்காத தந்தை, என் ஞானம் செல்வம்
குப்பை என்றோ. என்னை அன்பு செய்தீரே, உம் அன்புக்கு என்றும் விலையில்லை, முடிவே இல்லை. ஆனாலும் என்னை அன்பு செய்தீரே, உம் அன்புக்கு என்றும் விலையில்லை, முடிவே இல்லை. என் தேவனே, என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி. மகனை கொடுத்தீரையா, அந்த மீட்பாலே உலகம் யூதையா. மகனை கொடுத்தீரையா, அந்த மீட்பாலே உலகம் மகிழூதையா. 1000 ஆண்டு அவரால் போது உம் அன்பரின் உலகம் அழியுமையா, புரியுமையா. 1000 ஆண்டு அவரால் போது உம் அன்பரின் உலகம் அழியுமையா, புரியுமையா. என் தேவனே, என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. என் தேவனே, என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனால் உம் ராஜ்யம் வந்தே தீரும். வானமும் பூமியும் அழிந்தே போகும், ஆனால் உம் ராஜ்யம் வந்தே தீரும். என் தேவனே, என் இயேசுவே, இருவருக்கும் நன்றி நன்றி. இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக சகோதரர் சாம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களை எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தம் வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்த சுகத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இதோ அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் சகோதர சகோதரியாக ஒன்று கூடி இந்த ஞாயிறு காலை ஆராதனையை கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளவும், சத்தியத்தை கேட்கவும், சத்தியை நாங்கள் எடுத்து சொல்லவும், அதற்கேற்ற அதிக பரிசுத்த ஆவி எங்களுக்கு வழிநடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதோ அப்பா, நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சபை கூடுதலுக்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நாங்கள் சரியாக நிறைவேற்றி உம்முடைய திட்டத்தில் எங்களுடைய சித்தத்தை நாங்கள் விளங்க பண்ணுவதற்கு தேவையான அளவு பரிசுத்த ஆவி எங்களுக்கு அளவில்லாமல் தந்த ஆசீர்வாதம் தேவனே. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தியத்தை கேட்கிற நாங்கள் ஒரு காதலை விட்டுவிட்டு மறு காதலை விட்டு விடாதபடி இருதயமாகிய பலகையில எழுதி கொண்டு அதை நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கிறிஸ்துவனுடைய சாயலை அடைய நீதாமை கிருபை தந்த ஆசீர்வாதம். இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் போதகரும் குருவும் சகோதரனுமா இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். நமது விசுவாசம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தம் இல்லாத ஏக சக்கராதிபதியும் ஆன யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர்.
தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களையெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரையாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தொழிந்து எழுப்பி தம்மைப்போல் குமாரனும் ஜீவனுடையா இருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரிசத்தில் வீட்டிற்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீருக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திற்கேறி உன்னதத்திலிருந்து வரும் பெலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசியில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி வழியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிஸ்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியந்தித்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனடியை வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பதபடியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் சம்பத் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய பரலோகமனா நவம்பர் 9ஆம் தேதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. இந்த வசனத்துக்குரிய விளக்கம்: புதிய சிருஷ்டிகளுக்குள் தொடர்ந்து போர் இருந்து கொண்டே வரும். ஆவிக்குரியவர்களின் புதிய சிந்தைகள் இவர்களை முற்றிலும் மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள செய்ய வேண்டும். நாம் மாம்சமாதலால் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் இவ்வுலகத்தில் சாத்தானின் பல சூழ்ச்சிகளுக்கு நாம் எதிர்த்து போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பல உலக இச்சைகளால் நாம் சோதிக்கப்படும் போது புதிய சிந்தையுடன் அவற்றை எதிர்க்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் மரண பரியந்தமும் உண்டு. புதிய சிருஷ்டி இதை மரண பரியந்தம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். இதுக்குரிய ஆதார வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். 2 தீமோத்தேயு 4 வசனம் 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காலை தியானம் 1 கொரிந்தியர் 13 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளதாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். குழந்தைகளைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிலநாட்டமாய் பார்க்கிறோம், இப்பொழுது முகமுமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கப்படியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஒரு காலம் இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இம்மூன்று இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட நம்முடைய நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆராதனையை கலந்து கொண்டு தேவ செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டி அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கூட தேவனுடைய கிருபையினால் நாம் தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் சாராள். சாராள் என்ற தலைப்பில் தேவ செய்தி கொடுக்கும்படி சகோதரர் பால் பாண்டி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உங்கள் அன்பு சகோதர சகோதரருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நான் இந்த வேளையிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் தோண்டமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு சாராள் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. பொதுவா இந்த ஒரு பேர் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான பேர் இல்லைங்களா? இந்த ஒரு பேரின் கீழாக அல்லது இவங்களுடைய கேரக்டரினுடைய அடிப்படையில நிறைய பாடங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கேட்டிருக்கோம். ஆனா இந்த நாளிலும் கூட நம்ம இவங்களை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசப்பட்ட விஷயத்தை பத்தி அப்ப பேசின வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்ப இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம ஆதாரமா தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை நம்ம வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கலாத்தியர் 4 வசனம் 28 மற்றும் 29. கலாத்தியர் 4 வசனம் 28 முதல். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அப்போ இந்த ஒரு வசனத்தை மையமா வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாடத்தை நகர்த்தி கொண்டு போக போறோம். பொதுவாக நல்லா கவனிச்சு பார்க்கும்போது பைபிள்ல நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய வசனங்களை நம்ம எப்பொழுதுமே படித்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா படிக்கும்போது அதுல நல்லா ஊர்ந்து கவனிச்சோம்னா நிறைய கேள்விகள் நமக்கு என்ன பண்ணோம்னா எழும்பும். அப்படி ஒரு கேள்விகள் இதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நீங்க அப்படி தோணுச்சுன்னா நீங்க சொல்லலாம், இல்ல நானே சொல்லிடுறேன். ஆரம்பிச்ச உடனே கேள்வியாப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. இந்த பாடம் முழுவதும் நீங்க எங்க கூட பேசினா மட்டும்தான் ரொம்ப எளிமையா அந்த ஒரு பாடம் போகும். அதாவது நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அது உண்மைதான் இல்லைங்களா? நாம வாக்குத்தத்தினுடைய பிள்ளையா இருக்கிறோம். அதுக்கு ஆழமான அர்த்தம் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போ அடுத்து பார்க்கும்போது ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இப்ப நம்மள என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு பாடத்தை
ரொம்ப ஆராயணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக்கு. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் யார் சொல்லலாம்? ஓகே, அப்ப இல்லைங்களா? அது இப்போதும் நடந்து வருகிறது அப்படின்னா இப்ப வாக்குத்தத்தினுடைய பிள்ளை யாரு? நாம. நம்மள அப்ப இருந்த இஸ்மேல் துன்பப்படுத்துறாங்களா? இல்ல, இப்ப துன்பப்படுத்துறது இல்ல. ஒருவேளை இப்பொழுதும் நடந்து வருகிறது அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ தேவனுக்கு மாம்சத்தின்படியான பிள்ளைகள் யாரு? இல்ல, மாம்சத்தின்படியான பிள்ளைகள் மாம்சத்தின்படியான பிள்ளைகள் அவங்களா? உலக ஜனங்களா? உலக ஜனங்கள் எல்லாமே ராஜ்யத்தில் அவங்களுக்கு பிள்ளைதான். ஆனா இப்ப எடுத்து பார்த்தோம்னா யாரும் சொல்லி பார்க்கணும்னா இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டுங்களா? இப்ப நாம எப்படி இருக்கோம்னா ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கும் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு இப்போ மாம்சத்தின்படி. இப்போ ஒருவேளை அவங்களால நமக்கு ஏதாவது துன்பம் இருக்கா? இப்போ நம்ம ஏதாவது உங்களுக்கு காலையில் ஏதாவது குழப்பிட்டேன்னா இல்ல, வசனம் கிளியரா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈசாக்கை போல நம்ம வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய காலத்துக்கு மட்டும் எழுதல. இது என்ன ஆகுதுன்னா, இப்பொழுது நம்ம என்ன சபைகளுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த வசனங்கள் கண்டினியூ ஆயிட்டு இருக்குல்ல, அப்படின்னா இப்போதும் நடந்து வருகிறதுனா வந்துகிட்டு இருக்குன்னா வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகள் நாமளா அப்படின்னு கேட்கும்போது நாம என்ன சொல்லிட்டோம்? ஆமான்னு சொல்லிட்டோம் இல்லையா? சொன்னதுக்கு அப்புறம் அப்ப துன்பப்படுத்தினது போல இப்பவும் துன்பப்படுத்தப்படுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகள். யாருனால துன்பப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மாம்சத்தின்படி பிறந்தவன். ஒருவேளை நம்ம ஈசாக்கினுடைய லைஃப்ல மாம்சத்தின்படி பிறந்தவன்னா கூட யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்மயேல் இல்லைங்களா? இப்ப நமக்கு பார்க்கும்போது இப்ப யாருனாலுமே துன்பம் வர்ற மாதிரி இருக்கா? யாருனாலுமே என்ன பண்ற மாதிரி இல்ல. ஆனா பவுல் சொல்றாரு துன்பம் வருது அப்படின்னு நம்ம இதை என்ன பண்ணணும்? ஆராயணும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இது நமக்கு எழும்பின கேள்விகள். இதுல மட்டும் இல்ல, இந்த ஒரு 10 வசனம் படிக்க போறோம். 10 வசனத்திலுமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் ஆராய்ஞ்சு படிச்சோம்னா நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நாள்ல கலாத்தியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல வசனம் 22 இருந்து 31 வரைக்கும், அதுதான் நம்ம பாடத்துக்கான ஆராய்ச்சி. ஒவ்வொரு வசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆராய்ஞ்ச மட்டும்தான் நமக்கு என்ன எதுக்கு விடை கிடைக்கும் சொல்லி பார்த்தோம்னா, இப்போதும் நடந்து வருகிறது வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு துன்பம் ஒருத்தர் மூலமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நடந்து வருகிறதுங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். அப்படிதான் நம்ம இந்த ஒரு பாடத்தை என்ன பண்ண போறோம்னா கொண்டு போக போறோம். அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு பரிச்சயமான வசனம் தான், ஒரு சின்ன சின்ன கேள்விகள் எழுப்புறதுக்காக அந்த வசனங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22 இருந்து 31 வரைக்கும் முதல்ல வசனத்தை நம்ம முழுமையா படிச்சிடலாம். படிங்க சிஸ்டர். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல். ஆபிரகாமுக்கும் 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். பாருங்க, இங்கே நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஒருவன் அடிமையான இடத்துல பிறந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஆகார். ஏன்னா அவங்க ஒரு அடிமை பெண்ணுங்கிறது ஈஸியா. சரி, ஏன் சாரால சுயாதீனம் உள்ளவன்னு சொல்லணும்? அவ்வளவுதான். பாத்தீங்களா? சுயாதீனம் உள்ளவள்னா அவங்களும் ஒரு பெண்ணை இவங்களும் எந்த அடிப்படையில் அவங்க சுயாதீனம் உள்ளவங்க? முதல் மனைவிங்கிறதுனால சுயாதீனம் உள்ளவங்களா? உரிமைங்கிறதுனால சுயாதீனம் உள்ளவங்களா? அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயோ அல்லது முதல் மனைவினாலேயோ என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சுயாதீனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைவேறது இல்ல. பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின் படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தான். இன்னும் கவனிச்சு பார்க்கும்போது ஈசாக்குக்கும் மாம்சம் இருந்துச்சு இல்லைங்களா? இஸ்மேலுக்கும் என்ன இருந்துச்சுங்க? மாம்சம் இருந்துச்சு. ஏன் இவருக்கு மட்டும் மாம்சத்தின்படி பிறந்தவர்னு சொல்லணும்? இவர் மட்டும் ஏன் வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவங்கன்னு ஏன் சொல்லணும்? இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நம்மளுடைய ஒரு சில நம்ம லிட்டரலா நம்ம சொல்லிடலாம். மேலோட்டமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, தேவன் ஒரு உற்பவ காலத்துல பிறப்பேன்னு சொன்னாருங்க, அதனால பிறந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அதை நம்ம வாக்குத்தத்தம் எடுத்துட முடியுமா? அப்படின்னா அதுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. பாருங்க, ஆகார் என்பது அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய சீனாய் மலை. அப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீனாய் மலைக்கு அப்படி ஒரு பேர் இருக்கானா? லிட்டரலா கிடையாது. சீனாய் மலை எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அதுக்கு ஏதாவது ஆகார்னு ஒரு லிட்டரலா பேர் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு மலை, அந்த சீனாய் மலைக்கு ஆகார்னு என்ன இருக்குன்னா பேர் இருக்கு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர் மறுபடியும்.
அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. பாருங்க, அந்த ஆகார இப்ப என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பவுலுடைய காலத்துல இருந்த எருசலேமுக்கு என்னன்னு சொல்றாருங்க, சரியா இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் எல்லாமே வந்து பார்க்கும்போது லிட்டரலா நம்ம என்ன பண்ணிடுவோம், படிச்சுட்டு இப்படி கடந்து போயிருவோம். ஆனா என்ன அங்க பவுல் சொல்ல வர அப்படிங்கறது நமக்கு என்ன பண்ணாதுன்னா, அது மேலோட்டமா படிக்கும் போது புரியாது இல்லைங்களா. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. ஆகாருடைய காலம் வாழ்க்கை முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஆனா இப்பொழுதும் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு சரி, தன் பிள்ளைகளோட கூட இப்பொழுதும் அடிமைப்பட்டு இருக்கிறாளே அப்படின்னாலும் நமக்கு எடுத்த உடனே என்ன பண்றது இல்ல, அவங்க காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப எப்படி இந்த எருசலேம் வந்து அடிமையாயிருக்கு இல்லைங்களா. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எலும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிடும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அப்போ இப்ப நம்ம பாக்குறோம், அங்க நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வாழக்கூடிய வாக்குத்தத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு எப்படி இது பொருந்தும், எப்படி துன்பப்படுத்தப்படும் அப்படிங்கறதெல்லாம் இங்க என்னவா இருக்குன்னா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு 10 வசனங்களையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பண்ண போறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே ஒரு வசனம் தான். அங்க நடந்த ஒரு துன்பம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயத்தை விளக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல ஒரு சார்ட் போட்டுடலாம். இப்ப ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க இல்லைங்களா, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இது வந்து பார்க்கும்போது நம்ம பாக்குறோம், அன்னைக்கு இருந்த இஸ்மாயில் மற்றும் ஈசாக் இல்லைங்களா, மற்றும் சாராள் மற்றும் ஆகார், இவங்களுக்கு இருந்த பிள்ளைகளை வச்சுதான் இப்ப வாக்குத்தத்தின் பிள்ளையா இருக்கக்கூடிய நாம இந்த புது சிருஷ்டி வந்து யார அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈசாக்க அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல மாம்சீக இஸ்ரேல் இன்னைக்கு யார அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்மையேல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மூலமா வந்தது இல்லைங்களா. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த ஒரு கூற்றின்படி இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா, மாம்சத்தின்படி வாக்குத்தத்தின்படி பிறந்தவங்க, நியாயப்பிரமாண உடன்படிக்கையின்படி பிறந்தவங்க யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த மாம்சீக இஸ்ரேல். இவங்க மூலமா இப்ப நமக்கு துன்பம் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு துன்பமும் இல்லை இல்லைங்களா. இன்னும் நல்லா கொஞ்சம் பார்க்கும்போது நாம தான் யாரை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இஸ்ரேல் ஜனங்களை பத்தி. நம்மளை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம போகணும். அப்போ இந்த கலாத்தியர் நிருபத்துல இந்த 4ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத வேண்டிய சூழ்நிலையா ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலாத்திய பட்டணத்துல இருந்தக்கூடிய சபைகள்ல மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா போயிட்டு இருந்துச்சு. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கலாத்தியர் அப்படிங்கிறது ஒரு பட்டணமான கிடையாது. கலாத்தியா பட்டணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 4 சபைகளை உள்ளடக்கியது. அதான் லீஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா, தெர்பை. அப்போ இந்த 4 பட்டணங்களை உள்ளடக்கியதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கலாத்தியா பட்டணம், கலாத்தியர் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா பொதுவா சொல்றாங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னு எழுதுறாரு பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. பாருங்க, கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது எப்படி எழுதிட்டு பின்னாடி எல்லாம் என்ன பண்ணுவீங்களா, கலாத்தியர் படிச்சுட்டீங்க, அதனால என்ன பண்ணல, என்னோட எந்த அதிகாரத்துல எந்த வசனம் கேட்டாலும் என்ன பண்ணிடுவீங்க, சூப்பரா சொல்லிடுவீங்க இல்லைங்களா. அப்ப அவர் சொல்றாரு இல்லைங்களா, புத்தி இல்லாத கலாத்தியரே உங்கள் மனதை மயக்கினவன் யார் அப்படின்னா, இங்க கலாத்திய சபைக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமு, ஈசாக்கு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா இஸ்மையேலு, இவங்களை பத்தி ஆகாரு, சாராளு, இவங்களை பத்தி பேசிட்டு வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகளை பத்தி என்ன பண்றாருன்னா பேசுறார். அப்ப இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை போகுது. அதான் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது விருத்த சேதனத்தினுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பாருங்க, உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டது. முதலாம் பிரயாணத்துல வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்தாபிச்சுட்டு போயிட்டாரு.
இப்ப இது 2ஆம் பிரயாணத்துல இங்க லெட்டர் எழுதுறாரு. என்னன்னா, நான் ஸ்தாபிச்சுட்டு போன சபைகள்ல இப்ப பிரச்சனை, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ, உங்களை குறித்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா பயந்திருக்கேன். அதாவது ஒவ்வொருவரையும் குறித்து நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கறது இங்க சரியான மொழிபெயர்ப்பா இருக்கு. இப்ப இந்த மாதிரி எழுதுறாரு. எழுதிட்டு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருத்த சேதனத்தினுடைய பிரச்சனை. அப்ப எழுதுறாரு பவுல், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களுடைய மனதை மயக்கினவன் யார்? ரொம்ப ஈஸியா இவர் போனதுக்கு அப்புறம் வேற ஒரு உபதேசம் வந்துருச்சு. என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா விருத்த சேதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விருத்த சேதனத்தை எங்கிருந்து கொண்டீங்க அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறார். அப்ப கேட்கும்போது இப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருத்த சேதனம் எங்கே உள்ளது? நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்ப அதான் கேட்கிறாரு பவுல், நியாயப்பிரமாணத்தை நீங்க நல்லா படிச்சிட்டீங்களா? நியாயப்பிரமாணம் இப்ப என்ன சொல்ல வருது இல்லைங்களா? வசனம் படிச்சிடலாம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்பொழுதும் மோசேயின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்க விரும்புகிறீர்கள். எனக்கு சொல்லுங்கள், சட்டம் என்ன சொல்லுகின்றது என கவனிக்கவில்லையா? பாருங்க, சட்டம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் கவனிக்கவில்லையா அப்படின்னு இந்த நியாயப்பிரமாணத்தை விளக்குறதுக்காக இப்ப யாருடைய குடும்பத்தை கொண்டு வராருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆபிரகாமினுடைய குடும்பம். சரி, ஆபிரகாமினுடைய குடும்பத்துக்கும் விருத்த சேதனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ஒரு பாடம் கொஞ்சம் நேரம் புரியாத மாதிரி தான் இருக்கும், அப்புறம் புரியும், நான் தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். இப்ப பார்க்கும்போது இதுல ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கும் இல்லைங்களா விருத்த சேதனத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆபிரகாமுக்கும் விருத்த சேதனத்துக்கு என்ன இருக்குன்னா மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இல்லைங்களா? ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஆகாருக்கும் இஸ்மாயிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதாவது ஆகாருக்கும் சாராளுக்கும் விருத்த சேதன சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விருத்த சேதனம் நியாயப்பிரமாணத்துல இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா யார பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும்னா ஆபிரகாமினுடைய குடும்பத்தை பத்தி என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஆபிரகாமினுடைய குடும்பத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதை பத்தி புரிஞ்சுக்கலாம்னா இப்ப வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகளா இருக்கோம் இல்லைங்களா, நமக்கு இப்போதும் அந்த துன்பம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப ஏன் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விருத்த சேதனத்தை விளக்குறதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமினுடைய குடும்பத்தை கொண்டு வரணும் இல்லைங்களா? ஆபிரகாமினுடைய குடும்பத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த விருத்த சேதனம் இப்ப கலாத்திய பட்டணத்துக்கு தேவையா இல்லையங்கிறத என்ன பண்ணிடலாம்னா அவங்க புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஆபிரகாமினுடைய குடும்பத்தை என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. இந்த ஆபிரகாமினுடைய குடும்பத்தை கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல வசனம் 22 இருந்து என்ன பண்றாருன்னு எழுதுறாரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த 22 4ஆம் அதிகாரத்துல வசனம் 22 இருந்து 31 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொன்னா படிச்சு வசனத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியா நம்ம ஒரு என்ன பண்ணிடலாம், முடிவுக்கு வந்துடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் பார்க்கும்போது பொதுவா நம்ம உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள்ல எதை பத்தி பேசுது? சாராளுடைய உடன்படிக்கை பத்தி பேசுதா? கரெக்டா இல்லைங்களா? சாராளுடைய உடன்படிக்கையை பத்தி பேசுது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா நாம வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைன்னு எந்த அடிப்படையில சொல்றோம்? சாராளுக்கு போட்ட உடன்படிக்கை, அதாவது சாராளோட நேர உடன்படிக்கை பண்ணல, சாராளுங்கிற உருவ பெயர்ல தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு உடன்படிக்கை போறாரு. அந்த உடன்படிக்கை கீழே தான் யார் வர்றோம்? நாம வர்றோம். அதனாலதான் வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகளா இருக்கும் இல்லைங்களா? இப்போ இங்க அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் இல்லைங்களா? சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் என்னவா இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா வாக்குத்தத்தின் பத்தி பிறந்தான். சரி, இப்ப தேவன் பொதுவா இந்த ஒரு உடன்படிக்கை கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய உடன்படிக்கைக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம்ல? ஏன் சாராளுடைய பேர் வச்சார்? இப்போ பொதுவா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒருத்தவங்களுடைய பேர்ல ஒரு உடன்படிக்கை பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? தேவனுக்கு ஏற்ற ஒரு குணலட்சணத்துல கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? வாழ்ந்திருக்கணும் இல்லைங்களா? சாராள் அப்படிங்கிற சாராளின் உடன்படிக்கை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த சாராளுங்கிற பேர்ல ஏன் அங்க தேவன் சாராளுடைய பேர்ல ஏன் உடன்படிக்கை வைக்கணும்? அவங்களுடைய இல்ல, நீங்க பரவாயில்ல, நீங்க நல்லா பேசுவீங்க தானே, ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சாராளுடைய பேர்ல அப்ப கண்டிப்பா நம்ம என்ன நினைக்கிறோம்? பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? ஒருத்தருடைய பேர்ல தேவன் ஒரு உடன்படிக்கை பண்றாருன்னா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்திருக்கணும் இல்லைங்களா? இப்ப அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா போய்க்கலாம். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தவங்க யார்? இல்ல தேவனுடைய குணலட்சணத்துக்கு ஏற்றவங்க யார்?
சாராளா ஆகாரா? உறுதியா சொல்றீங்களா? சாராள் தான். சரி, சாராள் தான் அப்படிங்கறத நீங்க என்ன பண்றீங்க? உறுதியா சொல்றீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா படிச்சிடலாம். வசனம் படிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனான். நல்லா கவனிங்க. உங்களுடைய எதிரி வச்சுக்கலாம். பிராக்டிக்கல் லைஃப்ல உங்களுடைய எதிரி அவங்க நல்ல ஒரு கர்ப்பஸ்திரியா இருக்காங்க, நிறைமாத கர்ப்பஸ்திரியா இருக்காங்க. நீங்க அவங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துவீங்களா? அமைதி ஆயிட்டீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. சகோதரர்களுக்கு ஹாப்பி, கேள்வி நமக்கு இல்லப்பா அப்படின்ட்டு நீங்க கொடுமைப்படுத்துவீங்களா? சரி, இப்ப இவங்க கொடுமைப்படுத்திருக்காங்களே, இவங்க எப்படி தேவனுக்கு ஏற்ற ஸ்திரியா இருக்க முடியும்? குணலட்சணத்துக்கு கரெக்டா இல்லைங்களா? கரெக்ட் தானே? சரி, இப்ப ஆகார பத்தி ஒரு வசனம் போடலாம். படிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பாருங்க, இப்போ உன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு, அதாவது உங்களுடைய கைக்கு நீ என்ன பண்ணிருன்னா அடங்கியிரு. இப்ப கொடுமைப்படுத்தினது யாருன்னா சாராள். இவங்க ஓடி போயிட்டாங்க, எங்கன்னா வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு பெருக்கும் போது தேவதூதன் வந்து சொல்றாரு. சொல்லும் போது இப்ப என்னதான் கொடுமையானாலும் பரவாயில்லன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? யாருடைய கைக்கு கீழே வந்துட்டாங்க. இப்ப யார் தேவனுடைய குணலட்சணத்தை கேட்டுறவங்க? 5 நிமிஷத்துல என்ன பண்ணிட்டீங்க? மாறிட்டு வந்தீங்களா? உண்மையிலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் இப்ப சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவதூதன். அப்படின்னா தேவனே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம சாராளை பத்தி அவங்கள கொஞ்சம் அவங்களுடைய குணலட்சணத்தை மாற்ற மாதிரி நிறைய வசனங்களை போடலாம் இல்லைங்களா? தேவன் சொன்னார் இல்லைங்களா, உற்பவ காலத்துல வந்து ஒரு குழந்தை பிறப்பான்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க? அப்படின்னா இவங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா என்ன பண்றது? இல்லைங்கிற மாதிரி என்ன பண்ணுதுன்னா, அப்ப நமக்கு இப்ப புரியுதுங்களா? இப்ப என்ன புரியுது அப்படின்னா, தேவனுடைய குணலட்சணத்துக்கு ஏற்றவங்க யாருன்னு ஒரு 5 நிமிஷம் பேசும்போது தப்பு நம்மளால என்ன பண்ண முடியுது? மாற முடியுது இல்லைங்களா? இதே மாதிரிதான் பிரச்சனை எங்க இருந்து சொல்லி பார்த்தோம்னா, கலாத்திய சபையில என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தோம்னா, முன்னாடியே வந்து சபைகளை சாபிச்சு கிறிஸ்துவ பத்தி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இடையில நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விருத்த சேதத்துல பேசுனதுனால எல்லாரும் எப்படி மாறிட்டாங்க? அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறிட்டாங்க. சரி, இப்ப மறுபடியும் நம்ம இதுக்கே வந்துருவோம். இப்ப தேவன் ஒருத்தருடைய பேர்ல உடன்படிக்கை வைக்கணும்னா, அந்த உடன்படிக்கை ஒருத்தருடைய பேர்ல கொண்டு வரணும்னா கண்டிப்பா அவங்களுடைய குணலட்சணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாராள் தேவனுடைய குணலட்சணத்துக்கு ஏற்றவங்க இல்லையாங்கிற ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிட முடியாது? வந்துட முடியாது. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ வசனம் 22 படிச்சோம்னு வைங்களேன், ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க இல்லைங்களா என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் இல்லைங்களா, இன்னொருத்தவங்க சுயாதீனம் உள்ளவளிடத்துல பிறந்தவன். இதுதாங்க சாராளின் உடன்படிக்கைங்கிற அந்த பேர்ல தேவன் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இருந்த வார்த்தை இதுதான். இப்ப நம்ம ஏற்கனவே கேட்டோம், சுயாதீனம் உள்ளவள்னா என்ன, அடிமையானவள்னா என்ன? அடிமையானவளுக்கு நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? இப்ப சுயாதீனம் உள்ளவங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் சொன்னீங்க முதல் மனைவி உரிமை அவங்களுக்கு தான் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இவங்க சாராளினுடைய பின்னணி வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, முன்பு இருந்த வாழ்க்கை, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் ஒருத்தருடைய பேரை சூஸ் பண்ணி அதுல ஒரு உடன்படிக்கையை உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு முன்னாடி என்ன பேரு அப்படின்னா சாராய் இல்லைங்களா? தேவன் ஒரு காலத்துல அழைத்து சாரால்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுடைய பேர் வந்து பார்த்தோம்னா சாராய். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிக்கம் அப்படிங்கிற அர்த்தம். அந்த நம்பர் கூட நம்ம போட்டிருக்கோம். இவங்களுடைய பேருக்கு என்ன அர்த்தம்னா ஆதிக்கம்னு அர்த்தம். ரெண்டாவது, இவங்க அப்பா தேராகு, அவருடைய பேரு ஹீப்ரூல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தாராங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நிலா சூரியன் சந்திரன் இருக்கு பாத்தீங்களா. ஆக்சுவலி வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிலாவுக்கு வர பேரு தான். சந்திரனை கடவுளா கொண்டு வணங்குனவங்க தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருடைய குடும்பம் சொல்லி பார்க்கும்போது இந்த சாராள் அவங்களுடைய குடும்பம். இன்னும் பார்க்கும்போது ஆபிரகாம் அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு மாத்துறாரு இல்லைங்களா. இதுக்கும் என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திர கடவுள் தான் அர்த்தம் இல்லைங்களா. அப்ப இந்த குடும்பத்திலிருந்து தேவன் முதல் ஆபிரகாம அழைக்கும் போது அவங்களோட இப்ப சாராள் வந்துட்டாங்க இல்லைங்களா. எப்படி வந்திருப்பாங்க? சாராள் எப்படி வந்திருப்பாங்க? ஏதோ வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு அப்படின்னு வந்திருப்பாங்களா? ஒருவேளை பைபிள்ல வசனம் இருக்கு ஆதியாமத்துல இல்லைங்களா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டு இருப்பதாக, நீதாப்பா கண்கண்ட தெய்வம் அப்படின்னு கூட வந்திருப்பாங்களா? இப்ப நம்ம வீட்டுக்காரர் எங்கேயாவது வந்து இங்க இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறாருன்னு வைங்க,
இங்க ஓரளவுக்கு சகோதரிகளுக்குள்ள செட் ஆயிருச்சு, போறதுக்கு மனசு வருமா? வருமா? வேற வழியே இல்லை, உங்க கூட நான் என்னதான் பண்ணியாகணும், வந்துதான் பாகணும், போறதெல்லாம் இருக்கு, போற போய் வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் ஒண்ணு யாருக்கு ஏற்படல, சூழ்நிலை ஏற்படலைன்னா சாராளுக்கு ஏற்படல. தேவன் ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் கண்டிப்பா சாராள்கிட்ட தேவனை பத்தி சொல்லும் போது யார் மேல முழுமையா நம்பிக்கை வந்துருச்சு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் மேல என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா முழுமையான நம்பிக்கை வந்துருச்சு. சரிங்களா? இப்ப அந்த அடிப்படையில் தான் இப்ப யாரு கூட வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆபிரகாம் கூட என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. இப்ப வரும்போது இவங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு அடிமைத்தனம் இருக்கா? இப்ப ஆபிரகாம் வந்து கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பஞ்சமாயி எகிப்துக்கு போனார்ல, போயிட்டு வரும்போது கூட யார் வந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இல்ல எகிப்துக்கு வந்து கானான் தேசத்துக்கு வந்து பஞ்சம் ஆயிருச்சு, மிருக ஜீவன்லாம் செத்த உடனே நேர மறுபடியும் எங்க போவாரு? எகிப்துக்கு போவார் இல்லையா, பஞ்சம் முளைக்க. போயிட்டு அங்க தேவனுடைய மனுஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பரிசையும் கொடுக்கும் போது யாரையும் கொடுத்துருவாங்க பரிசா? ஆகாரையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்ப ஆகாருக்கு இவர் கூட வர்றதுக்கு மனசு இருந்திருக்குமா? மனசு இருந்திருக்குமா? ஏன்? அவங்க வந்து அடிமை பெண்ணு, ராஜா என்ன சொல்லிட்டாரோ என்ன பண்ணிதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும் இல்லைங்களா? ஆபிரகாம கூட போறதுக்கு போனதுக்கு அப்புறம் வேணா தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, தேவதூதன் சொல்லும் போது நாச்சியார் அன்னைக்கு கீழ்பட்டு இருந்தாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா ஆபிரகாமோட போகும்போது அவங்க என்ன பண்ணி எந்த ஒரு இதுக்குள்ளதான் போனாங்கன்னா மற்றவருடைய உந்துதல்ல தான் என்ன பண்ணாங்கன்னா ஆகார் போனாங்க. ஆனா சாராளை பத்தி பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா தேவன் ஆபிரகாம அழைச்சு நீ போன்னு சொல்லும் போது, தேவனை பத்தி சொல்லும் போது இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முழுமையா யாரை பத்தி ஏத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? தேவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய மனசுல என்ன பண்ணிட்டாங்க ஏத்துக்கிட்டு வந்ததுனாலதான் இவங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தோம்னா சுயாதீனம் இல்லை. யாரும் என்ன பண்ணல, வற்புறுத்தல. ஒருவேளை புருஷனுக்கு வாக்கப்பட்டமே அப்படிங்கிற அந்த அர்த்தத்திலேயே வந்திருந்தா கூட சுயாதீனம் உள்ளவன்கிற பேர் என்ன பண்ணிருக்காதுன்னா வந்திருக்காது. இவங்களுக்குள்ள தானா என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி நமக்கு பாடம் எடுத்துட்டாங்க, கிளாஸ் எல்லாம் ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் இல்லைங்களா? யார் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தீங்க நீங்க? அதான் கிறிஸ்து நமக்கு கொடுத்த சுயாதீனம் இல்லைங்களா? இதே மாதிரிதான் என்ன சொல்லி பார்த்தோம்னா தேவனை பற்றி அறிஞ்ச உடனே அவங்க சுயாதீனத்துல வந்ததுனால இப்ப பாக்குறோம் சாரால் என்ன சொல்லி பார்த்தோம்னா சுயாதீனம் உள்ள இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, நல்லா கொஞ்சம் பார்க்கும்போது ஆகார் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க, ஆனா அப்படி கிடையாது. இவங்க கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாபிலோன் தேசத்துல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா 900 கிலோமீட்டர் வருது. ஆனா அன்னைக்கு ரோடு எல்லாம் இல்லாதனால 1500 கிலோமீட்டர் யாருடைய வந்திருக்காங்க? ஆபிரகாமோடு வந்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா 65 ஆண்டு வந்து பார்க்கும்போது மொத்தம் 127 வருஷம் உயிரோடு இருந்திருக்காங்க. 65 வருஷம் அந்த பக்கம் பாபிலோன்ல, 62 வருஷம் ஒரு நாடோடி கூட வாழ்ந்திருக்காங்க. அப்படிதான் சொல்லணும் இல்லைங்களா? தேவன் சொன்ன விஷயத்தை வைத்து ஒரு நாடோடி கூடவே அதுல எவ்வளவு அழுக, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பஞ்சம், எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் இல்லைங்களா? எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஆபிரகாமோட இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வாழ்ந்திருக்காங்க இல்லையா? அதுதான் பாக்குறோம் சுயாதீனம் உள்ளவர் இல்லைங்களா? அப்ப நம்ம ஒருவேளை நினைச்சுக்கலாம், இல்ல பிரதர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க விசுவாசத்தை காட்டி இது பண்ணாங்கன்னா இல்ல. ஒருவேளை அவங்க புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் வந்தாங்கன்னா இல்ல, அவங்க தேவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசை முழுமையா அங்க கொடுத்ததுனாலதான் தேவன் என்ன விரும்பிட்டாருன்னா இவங்க பேர்ல என்ன பண்ணிடலாம்னா உடன்படிக்கையை நம்ம வச்சிடலாம். படிங்க சிஸ்டர் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பாருங்க, அவளுக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீங்கன்னா எந்த அடிப்படையிலனா அவங்க கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தை காட்டினதுனால இல்ல, மாறா தன்னுடைய மனசுல தேவனை ஏற்றுக்கொண்டு தேவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயத்துக்கு தன்னுடைய சுயாதீனத்துல அவங்க வந்தாங்க இல்லைங்களா? அதனாலதான் பாக்குறோம் சுயாதீனம் உள்ளவள். இப்ப நீங்க சொல்லுங்க, சாராள் பேர்ல உடன்படிக்கை, சாராளுடைய அந்த உருவக பேர்ல உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தலாமா ஏற்படுத்தக்கூடாதா? நிச்சயமா ஏற்படுத்தலாம் இல்லைங்களா? நாமளும் வந்திருக்கோம், எந்த ஒரு அடிமைத்தனமும் இல்ல, யாருடைய வற்புறுத்ததும் இல்லாம வந்திருக்கோம் பாத்தீங்களா? அதனாலதான் அந்த சந்ததி அங்கிருந்து வரணும்னு தேவன் என்ன பண்ணாருன்னா விரும்பினார். சரிங்களா? அப்போ சாராள் என்கிற பேர்ல தேவன் ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கை சரியானது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், சாராள்கிட்ட தேவன் என்ன பண்ணல, உடன்படிக்கை பண்ணல, அந்த பேர்ல ஒரு உருவக உடன்படிக்கை என்ன பண்றாங்கன்னு ஏற்படுத்துறாங்க. அப்போ இப்போ அடுத்த வசனம் போகலாம் இல்லைங்களா? அடுத்த வசனம் என்ன சொல்லி பார்த்தோம்னா 23ஆம் வசனம். இப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாங்க? 2 குமாரர்கள். படிங்க சிஸ்டர் வசனம்.
கலாத்திய 4:23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். பாருங்க, இங்க வசனம் கிளியரா இருக்கு. ரெண்டு பேருமே மாம்சமானவங்க தான். ஈசாக் ஆகட்டும், இன்னொருத்தர் வந்து யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா இஸ்மாயில் ஆகட்டும், இல்லைங்களா? ரெண்டு பேருமே மாம்சத்துல வந்தவங்க தான். ஏன் ஒருத்தருக்கு மாத்திரம் வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைன்னு சொல்லணும்? நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அந்த ஒரு உற்போ காலத்துல தேவன் என்ன பண்ணுவாரு சொன்னாரு, அதனால என்ன பண்றாருன்னா பெத்துட்டாருன்ட்டு. அதெல்லாம் உண்மைதான். இப்ப நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இப்போ ஆபிரகாமுக்கு ரெண்டு பேர் பிறந்தாங்க, ஒன்னு இஸ்மாயில், இன்னொன்னு ஈசாக். இப்போ இஸ்மாயில் பாக்குறோம், ஆகாருக்கு, அவங்க சாராளுக்கு, இல்லைங்களா? இஸ்மாயில் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி பார்த்தோம்னா 86 வயசு. இந்த 86 வயசுல குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம், குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய விஷயம் யார்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா ஆபிரகாம். நம்மளா சகோதர சகோதரிகள் ஆவிக்குரிய விஷயங்களை பேசுறதுனால கொஞ்சம் நம்ம பேசுவோம். அவ பார்க்கும்போது இப்போ ஆபிரகாமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை 86 வயசுல, இல்லைங்களா? ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அவர்கிட்ட அந்த காரியங்கள் காணப்பட்டது. இப்போ ஆகாருக்கும் அந்த பிரச்சனைகள் இல்ல சாரால போல. இப்ப என்ன சொல்லி பார்த்தோம்னா 86 வயசுல யார் பிறந்துட்டாங்கன்னா இஸ்மாயில் பிறந்துட்டாங்க. ஆனா 99 வயது ஆகும்போது, 99-100 வயது ஆகும்போது, இப்ப ஆபிரகாமுக்கு யார் பிறக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஈசாக்கு பிறக்கணும், இல்லைங்களா? ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படிச்சிருங்க. ஆதியாகமம் 18:11 ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. இப்ப யாருக்கு தான் பிரச்சனை? சாராளுக்கு என்னதான் பிரச்சனை? சாராளுக்கு பிரச்சனை நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம், இல்லைங்களா? சரி, இப்போ சாராளுக்கு ஒரு குழந்தை தானே தேவன் கொடுக்கணும், இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனா வேற வழியில நம்ம என்ன பண்ணி ஆகணும், பேசிதான், இல்லைங்களா? அப்ப பாக்குறோம், இங்க அவங்களுக்கு 99 வயதாயிருச்சு ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு என்ன ஆயிடுச்சு பண்ணா, ஸ்திரீகளுக்கே உரிய வழிபாடு நின்று போனதுனால குழந்தை வரல. இப்ப குழந்தை இந்த மாதிரி இருக்கும்போது தேவன் ஒரு உற்பவ காலத்துல குழந்தை என்ன பண்ணிருக்கணும், கொடுக்குறேன்னு சொன்னாரு இல்லையா? அப்ப குழந்தைய கொடுத்துட்டு போறது தானே கரெக்ட், கரெக்டா இல்லைங்களா? ஏன் பேரை மாத்த சொல்றாரு? வசனம் படிச்சோம்னா படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 17:5 மற்றும் 15. ஆதியாகமம் 17:5 மற்றும் 15. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கே உரிய வழிபாடு நின்று போச்சு. அதுக்கான காரியத்தை ஏதோ ஒண்ணு பண்ணாங்கன்னா, தேவன் பண்ணாங்கன்னா கரெக்ட். ஆனா ஏன் பேர் மாத்தணும்? அதே மாதிரி வந்து சாராள், அவங்க சாராய் அவங்க பேர் முன்னாடி, இல்லைங்களா? அதாவது பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்று அவங்களை என்ன பண்ணணும்னா கூப்பிடணும், அது அவங்களுக்கு பேர், இல்லைங்களா? குழந்தை பாக்கியம் தேவன் கொடுத்தாச்சுன்னா போதும், ஏன் பேரை மாத்த சொல்றாரு, இல்லைங்களா? இதைதான் நம்மளுங்க என்ன பண்ணிடுறாங்க இன்னைக்கு. ஜாதிகளுக்கு தாய் பின்னாடி வரப்போகிற விஷயம் தான், ஆனா ஏன் பேர் மாத்தணும்? பேர் மாத்துறதுனால ஜாதிகளுக்கு தாய்ங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த போறாரா தேவன்? என்ன சிஸ்டர்? அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, இந்த இந்த மாதிரி பேர்கள் மாற்றுறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பிரதர்ஸோட பேர்லாம் என்ன பண்ணிருக்கு, மாத்திருக்காது சொல்றேன். பேர் சேவையில பண்றாங்கல்ல, பேர் சேவையில பண்றாங்க பாக்குறோம். அதை வச்சு யூடியூப்ல என்ன பண்றாங்க, சாராய பாட்டில் என்ன பண்றாங்க, தண்ணிக்குள் முக்கி எடுத்து இன்று முதல் நீ என்ன என்று அழைக்கப்படுவாயாக, சர்பத் என்று அழைக்கப்படுவாயாக. அப்ப இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா கேலி கூத்தாக்குறாங்க. ஆனா இதனுடைய அர்த்தம் வந்து கவனிச்சு பார்த்தோம்னா, உண்மையிலேயே தேவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில பண்ணியிருக்காரு. இப்ப நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இப்ப பிரச்சனை யாருக்கு தான் சொல்லி பாக்குறோம்னா, யாருக்கு தான்? சாராளுக்கு, இல்லைங்களா? அப்போ ரெண்டு பேருடைய பேரையும் தேவன் மாத்த சொல்றாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கிரேக்கத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது டெட்ரா கிராமட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. டெட்ரா கிராமட்டான் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. டெட்ரானா 4, இல்லைங்களா? டெட்ராங்கிறது 4, இல்லைங்களா? மாட்டான்ங்கிறது வந்து பார்த்தோம்னா, அதாவது 4 எழுத்துக்கள் கொண்ட, மொத்தமா சொன்னோம்னா 4 எழுத்துக்கள் கொண்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய. இது யாருக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தக்கூடியதான் இந்த டெட்ரா கிராமட்டான் அப்படிங்கிற பேர். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த 2 எழுத்து இருக்கு இல்லைங்களா? இந்த 2 எழுத்து இது கிரேக்கத்துல என்னன்னு சொல்ல முடியாது, ஆனா ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம்னா ஹச் ஹச், ஹே அப்படிங்கிறது, ஹாம் அப்படிங்கிற ஒரு இதை உச்சரிக்கக்கூடியதுதான் இது. இதை வந்து தேவன் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமுக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்றாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை மட்டும் படிச்சுங்க மேல. Abraham, in Hebrew, Abraham is pronounced Avram with the letter, okay, with the hey letter, adding a subtitle
H sound that can be heard as a breath. அதாவது என்னன்னா, இந்த ஹெச்ங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி போட்டாச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா சுவாசம் கொடுக்கிறது. இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா உயிர் கொடுக்கிறது இல்லைங்களா? இப்ப தேவன் என்ன பண்ண போறாருன்னா, இப்ப நம்ம யாருக்கு தான் பிரச்சனை சொல்லி படிச்சோம்? சாராளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றது கரெக்ட், ஆபிரகாமுக்கு பண்றது கரெக்டா? ஏன்னா வசனம் படிக்கலாம் பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் பைபிள்ல இதுலயே வருது, இதுலயே படிச்சிடலாம். இதுல படிச்சிடலாம் பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. விசுவாசத்துல ஆபிரகாம் பலவீனமா இருக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும். அப்படின்னா சரீரம் யாருக்கு செத்து போயிடுச்சு? ஆபிரகாமுக்கும் செத்து போயிடுச்சு. ஆனா நம்ம அங்க பார்க்கும்போது, ஆதியாகமத்தில் பார்க்கும்போது யாருக்கு மட்டுமே ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போச்சுன்னு சொல்லி பார்த்தோம், சாராளுக்கு. ஆனா நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தன் சரீரம் செத்ததையும் எண்ணாது இருந்தான், அவருக்கு தெரியல. அப்படின்னா இப்ப 2 பேருக்குமே என்ன பண்ணி ஆகணும்? தேவன் 2 பேருக்குமே என்ன பண்ணணும்னா முதல்ல உயிர் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்ப சாராளுக்கு என்ன பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படிச்சிருங்க சிஸ்டர், மேல உள்ளது இந்த ஹீப்ரூ. In Hebrew, the name Sarah, pronounced Sarah or Saro, with the final H letter. அப்ப இந்த H லெட்டர் இல்லைங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா சுவாசம் கொடுத்தல், அல்லது என்ன சொல்லி பார்த்தோம்னா ஜீவன் கொடுத்தல் இல்லைங்களா? இப்ப 2 பேருக்குமே என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்றாருங்க? உயிர் கொடுக்கிறார். உயிர் கொடுத்ததுனால, அதாவது இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா அவங்கள புதுப்பிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஏதோ ஒண்ணு தேவன் என்ன பண்ணிருக்கலாம். ஆனா தன்னுடைய சுவாசத்திலிருந்து எடுத்து என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். முதல்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? தேவன் மண்ணினாலே எடுத்து செஞ்சு அவனுக்கு ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாருன்னா கொடுத்தாரு இல்லைங்களா? சேம் ப்ராசஸ் இப்ப யாருக்கு பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கு பண்றாருங்க? அப்படின்னா அவங்க என்ன நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா, இறந்து போன கண்டிஷனுக்கு போனவங்களுக்கு தேவன் இப்ப என்ன பண்றாருன்னா, என்கிட்ட இருந்து எடுத்து ஒரு ஜீவன் உனக்கு நான் என்ன பண்றேன் தரேன், என்னுடைய எழுத்துல இருந்து எடுத்து என்ன பண்றேன்னா ஒரு ஜீவனை தரேன்னு சொல்லிட்டு இப்ப யாருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்ததுனால இப்ப அவங்க என்னவா மாறுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது புதுசா அவங்க ஒரு என்ன பண்றாங்க, இந்த குழந்தையை பெற்றடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. அதான் பாக்குறோம், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராளின் பேர்ல என்ன ஆனாங்கன்னா கடாட்சியமானார். கர்த்தர் தாம் முறைத்தபடியே சாராளுக்கு என்ன பண்ணாருன்னா செய்தார். அப்ப 2 பேருக்குமே என்ன பண்ணிருக்காங்கன்னா செய்தார். அதனாலதான் பாக்குறோம் ஈசாக்கு சாதாரண குழந்தை இல்லை. ஈசாக்கு ஒரு மிராக்கல் பேபி இல்லைங்களா, ஒரு அற்புதத்தினுடைய குழந்தை. ஆனா இஸ்மேல் அப்படியானா அப்படி கிடையாது. இஸ்மேல் இந்த உலகத்துல உள்ள மனிதர்களுக்கு பிறக்கிற மாதிரியே யாருக்கு பிறந்துட்டாரு? ஆபிரகாமுக்கு பிறந்துட்டாரு. ஆனா ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கும் போது அப்படி பிறக்கல. அவர் எப்படி பிறக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிராக்கல், இது தேவன் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், தேவனே செஞ்சா மட்டும்தான் முடியும். அப்படி பிறந்தவர் தான் யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த ஈசாக்கு. அதனாலதான் பாக்குறோம் அவரு சொல்லி இருந்தபடியே கடாட்சியமானார் அப்படிங்கிறதுக்கு வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளை அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்ப இஸ்மேல் சாதாரண பிறப்பு, ஈசாக்கு ஒரு அற்புத பிறப்பு இல்லைங்களா? அப்ப நம்ம அந்த 23ஆம் வசனத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம், அதாவது மாம்சத்தின்படி பிறந்தவன்னா இன்னைக்கு மாம்சத்தின்படி எப்படிதான் நடக்குது இல்லைங்களா? இன்னொருத்தர் பார்க்கும்போது வாக்குத்தத்தின்படி பிறந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொன்னார், நீங்க போங்க, நான் என்ன பண்ணுவேன், உன்னை திரளான ஜாதிகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், தகப்பனா. அதுக்குள்ள இவ்வளவு விஷயத்தை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க செய்யறார் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். அப்போ இப்போ இந்த 23ஆம் வசனம் பார்த்துட்டோம். இப்போ 24ஆம் வசனம், இப்போ ஆபிரகாமுக்கு லிட்டரலா இருந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டாரு பவுல், கரெக்டுங்களா? என்ன பேசினாரு? 2 மனைவி இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு 3 மனைவி. ஆனா அப்போ பவுல் பேசும்போது 2 மனைவி பத்தி மட்டும் இங்க பேசுறாரு. 2 மனைவி இருந்தாங்க. ஒருத்தவங்க சுயாதீனம் உள்ளவங்க. எதனால சுயாதீனம் உள்ளவங்க? அவங்க எந்த ஒரு வற்புறுத்தலுமே இல்லாம. ஆகாரு ஒரு வற்புறுத்ததுனால ஆபிரகாமோட என்ன பண்ணாங்கன்னா சேர்ந்தாங்க. அதான் நம்ம முதல் படிச்ச 22ஆம் 23ஆம் வசனம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை பத்தி இல்லைங்களா? மாம்சத்தின்படி பிறந்தவன் என்ற உலக வழக்குல உலக இயற்கையில பிறக்கிறது போல இஸ்மேல் பிறந்துட்டாரு. ஆனா வாக்குத்தத்தினுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா அங்க பண்ணிருக்காரு அப்படிங்கறது அந்த 23ஆவது வசனம். இது எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஆபிரகாமுக்கு பிறந்த ஆபிரகாமுடைய மனைவி பிள்ளைகளை பத்தி பேசிட்டு இப்ப பவுல் அடுத்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வேற ஒரு விஷயத்தை பேசுறாரு. இதை உருவகமா வச்சுக்கோங்க, இவைகள் ஞானம் அர்த்தம் உள்ளவைகள் சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா
வேற மறுபடி அடுத்த பரிமாணத்துக்கு என்ன பண்றாருன்னா கொண்டு போறாரு. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 24 மற்றும் 25. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இதுதான் நமக்கு கொஞ்சம் குழப்பம் தர மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணிச்சுங்க, ஓரளவுக்கு புரியும். ஆனா இதுக்கப்புறம் போறதா கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். நம்ம கூட ஒரு காலத்துல என்ன நினைச்சோம்னா, அவைகள் 2 ஏற்பாடுகளாமே அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம என்ன நினைச்சிட்டோம், நான் என்ன சொல்றேன், பழைய ஏற்பாடு, இன்னொன்னு அப்படின்னு நினைச்சிருந்த காலம்லாம் இருக்கு. ஆனா இதுக்குள்ள இங்க அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அங்க என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்காரு. ஏன்னா பார்க்கும்போது இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகளாம், 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு இல்லைங்களா, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக என்ன பண்ணுதுன்னா பிள்ளை பிறக்குது. அது ஆகார் என்பவள் தானே அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. நல்லா கவனிச்சு பார்க்கும்போது ஆகார ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சீனாய் மலையோட கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்லா கவனிச்சு பார்க்கும்போது ஆகாருங்கிறவங்க எகிப்துல இருந்து எங்க வந்தாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா, ஒரு அடிமையா வந்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரி அடிமைப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களும் மோசே மூலமா எங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு வர முயற்சி பண்ணாங்க. அப்படி வரும்போது அவங்க முதல்ல தேவன் அவங்களோட பேசின இடம் எது, சீனாய் மலை இல்லைங்களா. அந்த சீனாய் மலை என்ன எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வேற ஒரு சுதந்திரத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா இந்த இஸ்ரேல் ஜனங்கள். இதே மாதிரிதான் யார் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாரு. புரியுதுங்களா? இப்போ ஆகாரு எப்படி ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ஆபிரகாமோட சேர்றதுக்கு அங்க வந்தாங்களோ, அதே மாதிரி இன்று இருக்கக்கூடிய அதாவது சீனாய் மலை அந்த ஸ்திரீகள் 2 ஒருத்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாரு. அந்த ஆகாரு எதுக்கு அடையாளமா இருக்காங்கன்னா அந்த சீனாய் மலை இல்லைங்களா. அது இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்பவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிமைப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஓகே. ஆனா இப்போ சொல்லக்கூடிய வார்த்தை தான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் குழப்பம் இல்லைங்களா. இப்போ ஒரு ஸ்திரீ அடிமையா இருந்தாங்க, அவங்க எகிப்துல இருந்தாங்க. அவங்க ராஜா என்ன பண்ணாருன்னா ஆபிரகாமோட அனுப்பி விட்டாரு. இதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலத்துல எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேர சீனாய் மலைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்தாங்க. அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா விஷயமும் பெற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா. என்னென்ன பெற்றுக்கொண்டாங்க சீனாய் மலையில? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா விஷயமும் இருக்கு. ஆசாரியத்துவம் இருக்கு இல்லைங்களா. இவங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இவங்க தேசத்துக்குள்ள போய் என்ன பண்ணணும் இருக்கு. எல்லா ராஜரிகமும் எதுக்குள்ள இருந்து சொல்லி பார்த்தோம்னா அப்படின்னா மிக முக்கியமான அரசியலமைப்பு எல்லா காரியம் ஆசாரித்துவம் அரசியலமைப்பு எல்லாமே எதுக்குள்ள சொல்லி பார்த்தோம்னா இந்த நியாயப்பிரமாணத்துல இருந்துச்சு. இதை எங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சீனாய் மலை இல்லைங்களா. ஆனா அடுத்து சொல்லும் போது அந்த ஆகார் இப்பொழுது இருக்கக்கூடிய எருசலேமுக்கு சரி அப்படின்னா இப்ப ஆகாருக்கும் எருசலேமுக்கும் என்ன ஒரு உடற்புமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப ஆகாரு என்னவா இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருந்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரி பார்க்கும்போது இவங்க நியாயப்பிரமாணத்தின் மூலமா என்னதான் சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் திருப்பி எங்கேயே அடிமைகளா போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாபிலோனுக்கு என்னவா போயிட்டாங்க, அடிமைகளா போயிட்டாங்க இல்லைங்களா. அடிமைகளா போயிட்டு அங்கிருந்து தேவன் மீண்டுமா விடுவிச்சு நியாயப்பிரமாணம்னா எல்லாமே உங்களோட கையில இருந்துச்சு. மீண்டுமா யாருக்கு அடிமைகளா இருந்தாங்க? மீண்டுமா யாருக்கு அடிமைகளா இருந்தாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுடைய காலம் வரைக்கும் யாருக்கு அடிமைகளா இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரோமர்களுக்கு என்னவா இருந்தாங்க, அவங்க அடிமைகளா இருந்தாங்க. இப்ப அந்த வசனத்தை இந்த சம்பவத்தை எல்லாம் மனசுல வச்சுட்டு இப்ப அந்த வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா ஈஸியா நமக்கு புரியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவைகள் ஞானம் அர்த்தம் உள்ளவைகள். ஏற்கனவே இருந்த 2 ஸ்திரீகளை வச்சு இப்போ ஒரு விஷயத்தை பவுல் சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா ஒண்ணு சீனாய் மலையில உண்டான ஏற்பாடு. அந்த ஏற்பாடு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகார் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ஆகார் எங்க இருந்தாங்க, எகிப்துல இருந்தாங்க. மறுபடியும் எங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அடிமை பண்ண ஆபிரகாமோட வந்தாங்க. இதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் வாங்கினாங்க. நியாயப்பிரமாணத்துல எல்லா சுதந்திரமும் தேவன் கொடுத்திருந்தாரு. ஆனா இவங்க சரியில்லாம போனதுனால மீண்டும் எங்க போயிட்டாங்க, அடிமைகளா பாபிலோனுக்கு போயிட்டாங்க. மீண்டும் விடுவிக்கப்பட்டாங்க. விடுவிக்கப்பட்டு இப்ப எருசலேம்ல இருக்காங்க. ஆனாலும் எப்படிதான் இருக்காங்க, இவங்க அடிமைகளா தான் இருக்காங்க. அதான் அந்த ஆகார் என்பவள் இப்போது இருக்கக்கூடிய எருசலேமுக்கு சரி ஒத்து இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க. ஆகார் மாதிரியே இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அடிமைகளா இருக்காங்கன்னு என்ன பண்றாருன்னா பவுல் கிளியரா சொல்லிட்டாரு இல்லைங்களா.
இவர் தன் பிள்ளைகளோட எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்திலே அடிமையா தான் இருந்தாங்க. பவுலுடைய காலத்திலும் இப்படிதான் இருந்தாங்கன்னா அப்படின்னா இப்ப புரியுதுங்களா? இப்போ அந்த ஆகார் இப்ப இருக்கக்கூடிய எருசலேமுக்கு சரிங்கிறது வந்து பார்க்கும்போது இப்பவும் அவங்க எப்படித்தான் இருக்காங்கன்னா அடிமையா இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அதனாலதான் பாக்குறோம் பவுல் கிபி 606 இவங்க போயிட்டு வந்ததை வச்சு எல்லாமே என்ன பண்றாருன்னா ரோமர் கீழே இப்ப இருக்கிற வரைக்கும் என்ன பண்றாருன்னா எழுதிட்டார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது எருசலேமே எருசலேமேன்னு சொல்லிட்டு கோத்திரத்தை பார்த்து சொல்லல, ஒட்டுமொத்த தேசத்தை பார்த்து என்ன சொன்னாருன்னா இதோ உங்களுடைய வீடு என்ன பண்ணப்படும், பாழாக்கி விடப்படும். ரோமர்களுடைய கண்ட்ரோலுக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருவீங்க, போயிருக்கீங்க, இன்னும் என்ன பண்ணிருவீங்க, அழிஞ்சு போயிருவீங்கிறத கூட என்ன பண்ணாரு சொன்னாரு. இன்னும் பார்க்கும்போது இவங்க புறஜாதியார் காலம் நிறைவேற வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படித்தான் இருப்பாங்கன்னா அடிமைகளா தான் இருப்பாங்க. வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். மத்தேயு லூக்கா 21-24 படிச்சு. லூக்கா 21 அதிகாரம், மத்தேயு 23 37 வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன். அப்படின்னா இங்க பாக்குற ஒரு தேசத்தை தான் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க உங்க ரோமர்களுடைய அண்டர்ல இருந்தாங்க. அதை பத்தி எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னு பேசுறாங்க. அதை இப்பொழுது இருக்கக்கூடிய எருசலேமுக்கு சரி ஆகார் மாதிரி இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடிமையாகவே இருக்காங்க இல்லைங்களா? இது எப்போ வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புறஜாதியாருடைய காலம் நிறைவேற வரைக்கும் இவங்க மத்தவங்களுடைய காலில் என்ன பண்ணுவாங்கன்னா மிதிப்படுவாங்க இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் ஏதோ எந்த வசனத்தை வச்சு பேசுறாருன்னா 24 வசனம் 25 வசனம் இதான் பாக்குறோம். இவைகள் 2 ஏற்பாடுகளாம். அதுல ஒரு ஏற்பாடு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா இப்ப இருக்கக்கூடிய எருசலேமுக்கு சரி இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாகவே என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம், புறஜாதியார் காலம் நிறைவேற வரைக்கும் இல்லைங்களா? அப்ப இதை சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து ஒண்ணு சொல்றாரு. அடுத்து இன்னொரு ஏற்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஏற்பாடு இல்லைங்களா? இப்ப ஏற்கனவே ஒரு ஏற்பாடு சொல்லிட்டாரு. அந்த ஏற்பாடு எங்க இருந்த ஏற்பாடுனா இந்த பூமியில இருந்த ஏற்பாடு. கரெக்டுங்களா? இந்த பூமியில தான் எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எது இருந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா எருசலேம் ஆகட்டும், சீனாய் மலையாகட்டும், மத்த இவங்க பாபிலோன் போயிட்டு வந்ததாகட்டும், இவங்க அடிமைப்பட்டவங்களாகட்டும், எதுல சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமிக்குரிய விஷயத்துல நடந்தது இல்லைங்களா? இது ஒரு ஏற்பாடு. இன்னொரு ஏற்பாடை பத்தி இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. அதான் நம்ம பாக்குறோம். படிங்களா, கலாத்தியர் 4 அதிகாரம் 26 மற்றும் 27. கலாத்தியர் 4 அதிகாரம் வசனம் 26 முதல். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். பாருங்க, மேலான எருசலேமோ என்ன சொல்லி பார்த்தோம்னா சுயாதீனம் உள்ளவள், நம்ம எல்லாருக்கும் இப்ப என்ன தாய். நமக்குலாம் யார் தாய்? யார் பாக்குறோம்? சாராள் தாயா? சாராள் யாருக்கு தான் தாய்னா ஈசாக்குக்கு தாய். வாக்கு தந்த பிள்ளைகளுக்கு யார் தாய்னா இங்க நம்ம பாக்குறோம் பார்த்தீங்களா, மேலான எருசலேம். அப்படின்னா சாராளினுடைய உடன்படிக்கை வந்து நமக்கு என்ன சொல்லி பார்த்தோம்னா தாய். சரி, இப்ப மேலான எருசலேம்னா எதை பத்தி பேசுறாரு இப்ப பவுல்? பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு இல்லைங்களா? பரலோக ராஜ்யம் நமக்கு தாயா தந்தையா? தந்தையும் அதுதாங்க, தாயும் அதுதாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம் சொல்லிட்டு இல்லைங்களா? பவுல் பேசுறாருன்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்கும்னா காரியம் இருக்கு இல்லையா? இப்ப மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். இந்த சுயாதீனம் உள்ளவளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? எந்த இப்ப தேவன் நம்மள வாக்குத்தத்தனுடைய பிள்ளைகளை எப்படி ஆக்கியிருக்காருன்னா சுயாதீனம் இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணிருக்கோம்? சுயாதீனத்துல வந்து உட்காந்துருக்கோம். யார மாதிரினா சாராள் மாதிரி இல்லைங்களா? அப்ப நம்ம பாக்குறோம் இங்க சுயாதீனம் உள்ளவள், அவள் நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்படின்னா இங்க இது பேர் சபைக்கெல்லாம் பொருந்துமானா பொருந்தாது, நமக்கு தான் பொருந்தும். நம்ம எல்லாருக்கும் இவள் உங்க எப்படி தாயானவள். இப்ப இன்னொரு வசனம் படிச்சோம்னா இந்த மேலான எருசலேமை பத்தி வசனம் படிச்சிருங்க. வெளிப்படுத்துதல் 21:2. வெளிப்படுத்தல 21 அதிகாரம் 2 வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பாருங்க, இங்க எருசலேம் பத்தி சொல்லும் போது மேலான எருசலேம் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி சொல்லும் போது என்னன்னு சொல்லிட்டாரு? புதிய எருசலேம் அது எப்படி இருக்கான்? மனவாட்டிக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை உபமப்படுத்தி. ஆனா பவுல் சொல்லும் போது மேலான எருசலேமோ ஒரு தாய் நீ ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவா நம்மளுடைய தாய் நாடு எது? நீங்க மாத்தி மட்டும் சொல்லுங்க. நம்ம தாய் நாடு எதை சொல்றதுனே தெரியல இல்லைங்களா நமக்கு. மேல பரண ஓகே. இப்போ வந்து எல்லாரும் இந்த பூமியில இருக்கும்போது தாய் நாடுன்னு ஆவேசம் கொள்றாங்க இல்லையா? சரி, அது எதுக்காக பண்றாங்க? என்னன்னா ஒரு உணர்வு அவங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன இருக்கும்னா ஒரு ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா?
ஃபீலிங் இருக்கும். நிறைய பேருக்கு நீ கத்துறாங்கல்ல, மைக்க பிடிச்சு கத்துறாங்கல்ல, என் தாய் நாடு நான் பேரை கூட மாத்த விட மாட்டேன்னா சொல்றாங்கல்ல, பாக்குறோம்ல. அப்ப அவ்வளவு பிரச்சனை பண்றாங்கல்ல இன்னைக்கு தாய் மண்ணுக்காக, இல்லைங்களா? இங்க பவுல் என்ன சென்ஸ்ல பேசுறாரு அதான் நம்ம இங்க பேசுவோம். என்னன்னா அவர் பேசும்போது அவர் கிளியரா அவருடைய உணர்வு எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் மேல அவர் அந்த எண்ணங்களை வச்சு இப்ப என்ன பண்றாருன்னா பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம படிக்கிறோம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குங்க? பரலோகத்துல இருக்கு. இப்ப என் தாய் நாடு எதுன்னு சொல்றாருன்னா பரலோகம். இப்படி நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா? இல்லைங்களா? அதான் பாக்குறோம். இந்த துன்பம் ஏற்படுது நம்ம ஒரு வசனம் ஆதாரத்தை வச்சு படிச்சோம் இல்லைங்களா? அது யாருக்கு மட்டும்தான் பொருந்துங்கிறது இந்த பாடத்தை சகோதரர் சொல்றாருன்னா, யாருக்கு பரலோக உணர்வு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த துன்பம் வரும். அது பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். ஆனா இந்த உணர்வு யாருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரெல்லாம் வாக்குத்தத்த பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய உணர்வு நம்முடைய தாய். அதனாலதான் பேதுரு இன்னொரு இடத்துல எழுதும் போது இந்த பூமியில நாங்க எப்படி இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா அந்நியரும் பரதேசியுமா இருக்கும், இல்லைங்களா? அந்த ஃபீல் நம்ம ஒவ்வொரு நாளும் நான் பரலோகத்துக்குரியவன் அப்படிங்கறதுல வாழக்கூடிய ஒரு விஷயத்த இங்க பவுல் சொல்றத பாக்குறோம். நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குன்னா பரலோகத்தை இருக்கு. அங்கிருந்து கர்த்தர் இயேசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. அப்ப இந்த மேலான எருசலேமே நமக்கு தாயானவன் சொல்லி பார்க்கும்போது அந்த உணர்வு ஒரு நாட்டினுடைய உணர்வு யாருக்கு வரணுங்கிறத பார்க்கும்போது நமக்கு வரணும். அதுதான் அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மேலான ஒரு எருசலேம். இன்னொரு ஏற்பாடு இருக்கு, அதான் ஞான அர்த்தம் உள்ள வைக்கலாம். ஒண்ணு ஆகாருக்காக, ஆகார போல இந்த பூமியில இருக்கக்கூடிய அடிமைத்தனம். இன்னொன்னு சுயாதீனமா எப்படி சாராடு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பூமியில இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்தாபிக்கப்படக்கூடிய வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகள் எல்லாரும் அடங்கிய எதுன்னு சொல்லி பாக்குறோம்னா அந்த ஒரு மேலான எருசலேம், இல்லைங்களா? அப்ப இதுக்கு பார்க்கும்போது இதுக்கும் ஒரு பிள்ளை இருக்காங்க, இல்லைங்களா? இதுக்கு ஒரு தாய் இருக்காங்க, இதுக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க. இந்த தாயை பத்தி பேசும்போது கலாத்தியர்ல அப்போஸ்தலன் பவுல் பேசுறாரு, இல்லைங்களா? மேலான எருசலேமும் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் சொல்லிட்டு அந்தபடியே இப்ப எந்த அதிகாரத்தை அவர் எடுத்து வச்சு பேசுறான்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தில் வரக்கூடிய ஸ்திரீக்கு யார் கணவன்? வசனம் படிச்சிடலாம் பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் உள்ளதுதான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். இதுலயே படிச்சிருங்க, 27ஆம் வசனமே படிங்க. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளை களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. பார்க்கும்போது இங்க வரக்கூடிய இந்த ஸ்திரீ யாருடைய பேர்ல உருவமா வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சாராளுடைய பேர்ல உருவமா வரக்கூடிய ஸ்திரீ, இல்லைங்களா? இந்த ஸ்திரீ என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஸ்திரீல போடக்கூடிய உடன்படிக்கையில அநேக வாக்குத்தத்த பிள்ளைகள் சுயாதீனமா தேவனுக்கு தங்களை என்ன பண்ண போறாங்க தெரியுங்களா? அர்ப்பணிக்க போறாங்க. அப்ப நம்ம பாக்குறோம் இங்க உருவமா வரக்கூடிய ஸ்திரீக்கு கணவனா, இன்னும் சொல்ல போனா அங்க ஆபிரகாம் இருந்தார், இல்லைங்களா? அதே மாதிரி இங்க யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா யார் இருக்காங்க? தேவன், பிதாவாகிய தேவன் என்னவா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஆபிரகாம் சாராளுக்கு எப்படி இருந்தாங்கன்னா ஒரு கணவனா இருந்தாங்க, இல்லைங்களா? அதே மாதிரி இங்க ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய தீர்க்க தரிசனத்துக்கு இப்ப நான் சொல்றது எல்லாமே உருவகம் தான், இல்லைங்களா? அதுக்கு பிதாவாகிய தேவன் என்னவா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க கணவனா இருக்காங்க. சரி, பிறக்கக்கூடிய வாக்குத்தத்தினுடைய முதல் பிள்ளை யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லையா? பிள்ளை பெறாத மலடி அப்படின்னா என்ன? 2000 வருஷமா என்ன யாருக்கு பிள்ளை இல்ல? யாருக்கு பிள்ளை இல்லை இல்லைங்க தெரியுங்களா? யாருக்கு பிள்ளை இல்ல? அதாவது மிகப்பெரிய மீட்டெடுக்கக்கூடிய விஷயம் நடைபெறவே இல்லை. ரொம்ப நாள் இவங்க என்னவா இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மலட்டுத்தன்மையில அவங்க மட்டும் ஒட்டுமொத்த உலகமும் இருந்துச்சு, இல்லைங்களா? 2000 ஆபிரகாமில இருந்து 2000 வருஷம் கழிச்சு யார் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாங்க. ஈசாக்கினுடைய முதல் வாக்குத்தத்த பிள்ளைக்கு அடையாளமா அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து யார் வர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகள் அவருடைய சரீரத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வர ஆரம்பிச்சாங்க, இல்லைங்களா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படி ஈசாக்கு ஒரு மிராக்கல் பேபியோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ வச்சு நம்ம சொல்றோம் மிராக்கல் பேபி பரிசுத்த ஆவி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், மேலோட்டமா சொல்லிடலாம். நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா ஸ்திரீயின் வித்து பாடம் நம்ம கேட்போம், இல்லைங்களா? ஏன் ஸ்திரீயின் வித்து? ஏன் ஸ்திரீயின் வித்து நம்ம அந்த பாடத்தை இது பண்றோம்? என்ன சிஸ்டர், நம்ம ஆவிக்குரியவர்கள் தான், ஆவிக்குரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் பேசலாம், ஒண்ணும் இல்ல. அது நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா வித்துங்கிறது சகோதரர்களுக்குரியது. நான் ஆவிக்குரிய விஷயங்கள் நான் பேசுறதுனால இதை கொஞ்சம் நான் பேசுறேன், தப்பா நினைக்கிறேன். அப்ப பார்க்கும்போது சகோதரர்களுக்குரியது. அந்த சகோதரிகளுக்கு வித்து என்கிறதே என்ன பண்ணாதுன்னா இருக்காது, இல்லைங்களா? ஆனா
ஸ்திரீயினுடைய வித்துன்னு ஏன் பேர் வந்து சொல்லி பார்த்தோம்னா, மரியாளுக்கு தேவன் பரிசுத்த ஆவி மூலமா அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா உருவா. அதனாலதான் பாக்குறோம் ஸ்திரீயினுடைய வித்து. இப்ப எப்படி அங்க தன்னுடைய ஜீவனை எடுத்து ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் ஒரு விஷயத்தை பண்ணாங்களோ, இதே மாதிரிதான் யாருக்கு பண்ணிருக்காங்க தேவன். இங்க ஆண்டவரா மரியாளுக்கும் என்ன பண்றாங்கன்னா பரிசுத்த ஆவியில ஸ்திரீயின் மூலமா ஒரு வித்து உலகத்துல யாருக்குமே என்ன பண்ணாதுங்க, உண்டாகாது. தேவன் என்ன பண்ணாங்கன்னா பண்ணாங்க. அதனால கிறிஸ்து என்ன சொல்லி பார்த்தோம்னா ஒரு அற்புதத்தினுடைய குழந்தை, முதல் வாக்குத்தத்தினுடைய பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு தலை, நாம எல்லாரும் எப்படி இருக்கோம், சரீரம் இல்லைங்களா? அதான் படிக்கிறோம் 28ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய பிறப்புல என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், ஒரு என்ன இருக்கணும், ஒரு அற்புதம் நடந்திருக்கணுமே. பார்த்தா அப்படி என்ன பண்றது இல்ல, தெரியுது. இந்த இடத்துல ஈசாக்குங்கிறது வாக்குத்தினுடைய பிள்ளைங்கிறது வந்து ஒரு வகுப்பார் இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய சரீரம் எப்படி ஒரு அற்புதத்தினுடைய குழந்தையா இருக்கும். நாம ஞானஸ்தானம் எடுக்கும் போது அப்படின்னா இங்கேயும் பாக்குறோம். ஒரு வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். 1 பேதுரு பைபிள் படிச்சிருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. பாருங்க, என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, மறுபடியும் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு டைம் சொல்லிட்டு போயிட்டாங்க. முதலாம் முறையில் வரும்போது வானமும் பூமியும் என்ன பண்ணும், ஒளிந்து போகும், வார்த்தையாகிலும் வார்த்தையில் உள்ள சிறு உறுப்பாகிலும் என்ன பண்றது இல்ல. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு அழிவு இருக்கா, அழிவு இருக்கா? அந்த அழிவு இல்லாத வித்தினால தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்காருங்க, உருவாக்கி இருக்காருன்னா, ஜனிப்பித்திருக்காருன்னா, அப்ப நம்மளை வந்து தேவன் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? அவர்கிட்ட இருந்து உன்னை எடுத்து யார் கொடுத்திருக்காரு நமக்கு. இப்போ எப்படி ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பண்ணி ஈசாக்கு வந்தார் போல நமக்கு அவருடைய வார்த்தையவே என்ன பண்ணிருக்காருங்க, அவருடைய அழிவில்லாத ஒரு விஷயத்தை நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்காரு இல்லைங்களா? இப்ப நமக்கெல்லாம் என்ன இருக்கு, இருக்கா? இருக்கு. வெளியில உள்ளவங்களுக்கு இருக்கா இல்லையா? வெளில நடமாடுறாங்கல்ல, அவங்களுக்கு இருக்கா இல்லையா? சுவாசம் இருக்கா இல்லைங்களா? அவங்களுக்கும் ஜீவன் இருக்கு, நமக்கும் ஜீவன் இருக்கு. ஆனாலும் அவங்க யாரு, அவங்க செத்து போனவங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா உயிரோடு இருக்கிறோம். எந்த அடிப்படை அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னாங்க மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன பண்ணட்டும், அடக்கம் பண்ணட்டும். என்னை பின்பற்றி வரக்கூடிய நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா உயிர்த்தெழுதலுடைய விஷயத்துல வரீங்க. இப்ப நம்ம எல்லாரும் பார்த்தவன எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஜீவன்ல உள்ளவங்களா இருக்கு. சரி, உலகத்துல உள்ளவங்க எல்லாம் அறிவாளியா முட்டாளா? என்ன சிஸ்டர், அறிவு இருக்கா இல்லையா? அப்படி கேட்கலாம். அறிவு இருக்கு இல்லைங்களா? நம்மளோட இல்ல, என்ன அறிவு வேணா இருந்துட்டு போட்டு சிஸ்டர், அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. நமக்கு இல்ல, ஒண்ணும் இல்லை. அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சொல்லிடுவோம். ஆனா 6th வால்யூம்ல பிரதர் எழுதும் போது கிளியரா எழுதுறாரு, அவங்களுடைய அறிவு எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்த்தல், தொடுதல், நுகர்தல், 5 புலன்கள், 5 புலன்கள் உள்ள வச்ச அறிவுதான் இல்லைங்களா? ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ அவ்வளவுதான் அவங்களுடைய விஷயம் இல்லைங்களா? ஆவிக்குரிய விஷயங்களை நிதானிக்கக்கூடிய மனிதனா நம்ம எல்லாம் இருக்க பார்த்தீங்களா? நமக்கு தான் எத்தனை அறிவு இருக்குங்கிறத எழுதுறாங்கன்னா 6 அறிவு. உலக மனிதனுக்கு எத்தனை அறிவு இருக்கு தெரியுங்களா? வெறும் 5 அறிவு. நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா 6 அறிவு கொடுத்திருக்காரு. எந்த அடிப்படையில அப்படின்னா இவங்க ஜீவன் உள்ளவங்கப்பா, இவங்க ஜீவிக்கக்கூடிய ஜீவன் இருக்கக்கூடிய அற்புத பிறப்பு. தேவன் அழியாத ஒரு விஷயத்தினால தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா உருவாக்கி இருக்காரு இல்லைங்களா? என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். ஈசாக்கும் ஒரு அற்புதத்தின் குழந்தை, ஆண்டவராக இயேசுவும் பார்த்தோம்னா ஒரு அற்புதத்தின் குழந்தை, நாமளும் அற்புதத்தின். இதை ரொம்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அமைதியா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன ஃபீல் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய அழிவில்லாத வித்து நமக்குள்ள என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கும்போது வாசம் பண்ணுது. அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல அதை ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணக்கூடியவங்க தான் என்ன சொல்லி பார்த்தோம்னா மேலான எருசலேமோ எல்லாருக்கும் என்னவா இருக்கான்னா தாயானவள்
அந்த தாயானவளுக்கு பிள்ளை இருக்காங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளையா இருக்காங்க. அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னிட்ட இருந்தே ஒண்ணு என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்திருக்காரு. அதான் பாக்குறோம், அழிவில்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போ புது சிருஷ்டியும் என்ன சொல்லி பார்க்கும்போது ஒரு அற்புதத்தின் குழந்தை. இந்த வசனம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், படிக்க வேண்டாம். அப்போ உருவக சாராளுக்கு இன்னும் பிள்ளை என்ன பண்ணல, பிறந்துச்சா? 144,000 பேருனுடைய கடைசி அங்க வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா அந்த பிள்ளை பெறக்கூடிய விஷயம் அங்க நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப இப்ப சொல்லிட்டு இப்போ 29ஆம் வசனம் தான் இப்ப நம்ம ஏற்கனவே எடுத்த ஆதார வசனம் இல்லைங்களா. வசனம் படிச்சிடலாம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. பாருங்க, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்ப துன்பப்படுத்தினது போல இப்பவும் துன்பம். இப்ப நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் வந்துருச்சா? இப்ப கலாத்தியர் பார்க்கும்போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல இப்ப 22ஆம் வசனம் படிச்சு வரும்போது இப்ப யாருக்கு சம்பந்தம் வந்துருச்சு? நமக்கும் என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு சம்பந்தம் வந்துருச்சு. ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் ஆரம்பிச்சு எருசலேமுக்கு போய் பரலோகம் போய் இப்ப எங்க வந்துருச்சு? இங்க நமக்கு என்ன பண்ணிருச்சுன்னா வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ இது எப்படி அங்க துன்பம் நடந்துச்சோ நமக்கு தெரியும் இல்லைங்களா. என்ன எப்படி துன்பம் நடந்துச்சு படிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. பாருங்க, சாராள் கண்டு பரியாசம் பண்ணுகிறத இல்லைங்களா. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. இப்ப என்ன எப்படி துன்பப்படுத்தியாச்சு இஸ்மாயில் எப்படி ஈசாக்க துன்பப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே கேலியா பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்படி அப்படின்னா இப்ப தேவன் இவர் மூலமா ஒரு விஷயத்தை நிறைவேற்ற போறாரு இல்லையா. அதிகமான கேர் யார் சாராள் மூலமா ஈசாக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பார்க்கும்போது ஆபிரகாம் மூலமா அதிகமான கேர் இருந்துச்சு. இதனுடைய விஷயத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாரும் இஸ்மாயிலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது இவங்களை வச்சுட்டு இஸ்மாயில் யாரை கேலி பண்ணிட்டே இருக்கிறதுங்க, ஈசாக்கு பயங்கரமா கேலி பண்றது, நகைக்கிறது, இப்படியா நிறைய நாட்கள் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இப்ப சாராளுக்கு ஒரு நாள் என்ன பண்ணிருச்சுன்னா வந்த உடனே இப்ப தேவனே அனுமதி கொடுக்கிறாரு. ஆபிரகாம் சொல்றாரு, நீ அவளை என்ன பண்ணிரு அனுப்பிவிடு. ஒரு காலகட்டத்தில் தேவன் என்ன பண்ணாருன்னா ஆகார வீட்டுல போய் இருன்னு சொன்னாரு. இப்ப ஆகார வெளியே அனுப்புறதுக்கு தேவனே ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த அடிமை பெண்ணையும் அந்த பையனை நீ என்ன பண்ணிருப்பா அனுப்பி விட்டுன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய துன்புறுத்தல் யார் மேல அதிகமாயிடுச்சு பார்த்தோம்னா ஈசாக் மேல ஆயிடுச்சு இல்லைங்களா. இதே மாதிரி யாரெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக தேவனுடைய விஷயத்துக்காக வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வரும் துன்பம் அல்லது கேலி குத்து வரும். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்ப பாருங்க, இதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தாரா. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஆவியின்படி பிறந்தவர். அவரு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆவியின்படி என்ன பண்ணிட்டாருன்னா அவரு பிறந்துட்டாரு, அந்த வாழ்க்கைக்காக வாழ்றாரு இல்லையா. இப்ப அவருக்கு என்ன துன்பம் வந்துச்சு? யாராருனாலும் துன்பம் வந்துச்சு. பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்னால துன்பம் வந்துச்சா? எப்படி எல்லாம் வந்துச்சு? என்ன பண்ணாங்க? என்ன புரியல? பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. நம்மளை பார்த்து பக்கத்துல இருக்கிற பிரதர் பார்த்து பக்கத்துல இருக்கிற பிரதருக்கு சுத்தமா ஆவியே இல்லைங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு இவரெல்லாம் பேசாதீங்க, ஸ்பிரிட் கரெக்டா இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த மாதிரிதான் என்ன சொல்றாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பிசாசுகளினுடைய தலைவன் சொன்னாங்க. இன்னும் வேற என்னெல்லாம் சொன்னாங்க? எத்தன் சொன்னாங்க. வேற மதுபான பிரியன், தேவதூசனம் சொல்றான், சாப்பாட்டு பிரியன் சொன்னாங்களா இல்லைங்களா? மதுபான பிரியன் சொன்னாங்க. இதெல்லாம் விட தான் குடும்பத்துல பிறந்த சகோதரர்களை என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவரை அற்புதம் பண்றாருல நிறைய இடத்துல. இவர் அப்படியே ஒரு 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 மாதிரி நம்ம ஊர் லாங்குவேஜ் சொன்னோம்னா இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, என்ன சொல்றாங்க, கலாய்ச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி என்ன பண்றாங்க அவங்க பிரதர்ஸ், இயேசு கிறிஸ்துவோட பிரதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூடார பண்டிகை வரும்போது நீங்க ஏன் இங்கேயே அற்புதங்களா செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க கூடார பண்டிகையில செஞ்சீங்கன்னா என்ன ஆயிரும், நிறைய பேருக்கு நீங்க என்ன ஆயிருவீங்க, பிரபலம் ஆயிருவீங்கன்னு என்ன பண்ணாங்கன்னா கேள்வி பண்ணாங்க. சாத்தான் கேள்வி பண்ணலையா? நீங்க என்ன பண்ணுங்க, அங்கிருந்து நீங்க கீழே கூச்சிங்கன்னா எல்லாரும் பாப்பாங்களே, அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாமே. எல்லா விஷயங்களும் யாருக்கு நடந்துச்சுன்னா ஆவியின்படி பிறந்தவனை மாம்சத்தின்படி பிறந்தவன் என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா துன்புறுத்து இல்லைங்களா. இது இப்போது நடந்து வருகிறது அப்படின்னு பவுலுடைய காலம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம காலம் இல்லைங்களா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் நடந்துச்சு, பவுலுடைய காலத்தில் எப்படி நடந்துச்சு பார்த்தோம்னா மாம்சத்தின்படி பிறந்தவன் அப்படின்னா
இந்த நியாயப்பிரமாணம் வச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்பொழுது இருக்கக்கூடிய எருசலேமுக்கு சரி ஆகாருக்கு பிறந்தாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி பிறந்தாங்க இல்லைங்களா, அவங்க ஏற்கனவே பவுல் ஸ்தாபிச்சுட்டு போன சபையில மீண்டும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாம்சத்தின்படி பிறந்த இவங்க ஆவியின்படி பிறந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன ஆயிரும், தேவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ன பண்றாங்கன்னு துன்பப்படுத்து இல்லைங்களா. பாருங்க, ஒரு விருத்த சேதனத்தை புரிய வைக்கிறதுக்கு, அந்த விருத்த சேதனத்துக்குள்ள கூடிய மேன்மையை புரிய வைக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை எடுத்து அந்த குடும்பத்தின் மூலமா ஒரு கவர்மெண்ட் அடையாளப்படுத்தி, இந்த கவர்மெண்ட் இல்ல மேல இருந்து ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இப்ப இருக்க நீங்க இருக்கக்கூடிய நீங்க அந்த கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யக்கூடியவங்கப்பா, உங்களுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இப்ப சொல்றாரு. அப்போது நடந்தது போல இப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ பவுலுடைய காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, துன்பப்படுத்தினது போல இயேசு கிறிஸ்து காலத்துல நடந்துச்சு, ஈசாக்குக்கும் நடந்துச்சு, இப்ப யாருக்கும் நடக்கணும், நமக்கும் நடக்கணும். தற்காலத்துல புது சிருஷ்டிக்கு எப்படி துன்பம். ஆனா ஒண்ணு, இந்த பாடம் எழுதின சகோதரர் என்ன சொல்றாருன்னா, யாருக்கு தான் துன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அழைக்கப்பட்டு இப்ப எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்க பாத்தீங்களா, எல்லாருக்குமே இருக்காது. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த துன்பத்துக்குள்ள ரொம்ப டிராவல் ஆயிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். எப்படி அப்படின்னா, அடிச்சா கூட வாங்கிடலாம். ஆனா ஒரு சில துன்புறுத்துகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய மனதையே என்ன பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப கேலி கூத்தாக்குற மாதிரி. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த பரலோக நோக்கத்திற்காகவே வாழக்கூடியவங்களுக்கே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான துன்பம் வரும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிச்சிடலாம் பாருங்க. 1 பேதுரு 4 அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. 1 பேதுரு 4 அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்துக்கும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அது மேல உள்ளதெல்லாம் கூட நம்ம அப்படி ஒரு வகையில இருக்கலாம், இல்லாம போலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம உலகத்தில் உள்ள அசுத்தத்தில் தானே இருந்தோம் ஒரு காலத்துல. ஒன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணிருப்போம், படத்துக்கு போயிருப்போம். உண்மைதானே, நான் மீதி ஆயிட்டோம். நம்ம இருக்குதான், இதெல்லாம் இருந்ததுதான், இப்ப இல்ல, சந்தோஷம் தான் இல்லைங்களா. அப்ப படத்துக்கு போயிருப்போம், கிரிக்கெட் விளையாட போயிருப்போம், ஒன்னா நியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருப்போம் இல்லைங்களா. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்து வாங்க படத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா போயிருவோமா? போக மாட்டோம். ஒரு 10 டைம் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நம்மளோட மறுபடியும் பக்கத்து வீடா இருக்காங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு வகையில வரும்போது இதெல்லாம் இல்லைங்க, எங்க பைபிள்ல சொல்றது இல்லைங்க, இதெல்லாம் சரியில்லைங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோமா, முயற்சி பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். பண்ணும்போது இதனுடைய நோக்கம் சொல்லும் போது அவங்களுக்கு இது எப்படி இருக்கும், சிரிப்பா இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுன்னு வைங்க. நம்ம கூட நம்ம மனைவி இருக்காங்க, அவங்க கான்சிகரேட் இல்ல, கணவன் கான்சிகரேட் இல்ல இல்லைங்களா. நம்ம இந்த பரலோகம் போறதுக்காகவே எப்பவுமே பைபிள் திறந்து வச்சு நம்ம படிச்சுட்டே இருக்கோம்னு வைங்க. அப்படி நடக்கிறதே இல்லை பிரதர். ஏன் பிரதர் நீங்களா அவனுக்கு பேசுறீங்க? இல்ல சொல்றேன் இல்ல, எப்பவுமே நம்ம கூட கரெக்டா டைமுக்கு வர்றோம்னு வைங்க இல்லைங்களா. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் நம்மளை பார்த்தா ஒரு மாதிரியா ட்ரீட் பண்ணுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் பரலோகம் போகுதான் அப்படி அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன பண்ணும் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் ஒரு வகையான துன்புறுத்துதல் இல்லைங்களா. இந்த மாதிரிலாம் இருக்கும். இதே கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பரலோக நோக்கத்துக்காக வாழும் போது நமக்கு துன்பங்களா மாறுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வீட்டிலேயே நம்ம மட்டும் தான் இதுல இருக்கோம், மற்றவங்க இல்ல, மனைவி இல்லைன்னு வைங்க. நிறைய நேரங்கள்ல அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய ஒரு நியாயமான கடமையை நிறைவேற்ற முடியாத மாதிரி பிரச்சனை வரும்போது பைபிள் இதுதான் அவங்களுக்கு சொல்லுதா, அப்படிலாம் என்ன நிறைய ட்ரீட்லாம் வரும் இல்லையா. ஆனா அது கண்டிப்பா பண்ணக்கூடாதுதான். அப்படியான விஷயங்கள் வரும்போது நம்ம தள்ளிதான் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வகையான கேலி கூத்துக்களா ஆக்குறது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் பார்த்தா உலகம், நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் இல்லைங்களா, நிறைய இந்த மாதிரி லிஸ்ட் என்ன பண்ணிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனா அது யாருக்கு மட்டும்தான் வரும். யார் ஒருத்தர் இந்த இந்த எண்ணங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை தத்தம் பண்ணிருக்காங்களோ அவங்க என்னவா காணப்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரித்தெடுத்தவங்களா காணப்படுவாங்க.
மற்றவர்களுடைய பார்வைக்கு கேலி கூத்துக்களாக்கக்கூடியவர்களாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ பாக்குறோம், அப்பொழுது துன்பம் நடந்தது போல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இது மாம்சத்துக்கும் பொருந்துமா? நம்முடைய மாம்சத்துக்கும் பொருந்துமா? பொருந்தும், தாராளமா பொருந்தும் இல்லைங்களா? 6th வால்யூம்ல அங்க பிரதர் புது சிஷ்யனுடைய சத்ரு அதுல எழுதும் போது இந்த மாம்சம் வந்து கேக்குமா, என்னப்பா நீ முன்னாடிலாம் நல்ல பையனா இருந்த, இப்ப என்ன பண்ணிட்ட, மாறிட்ட, கொஞ்சம் எனக்கு நீ என்ன பண்ணு, டைம் கொடு அப்படின்னு என்ன பண்ணுவான்? பழைய மாம்சம் வந்து என்ன பண்ணுமா, கேக்குமா, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுமா இல்லைங்களா? அப்ப இது எங்கேயும் இருக்கு. அப்ப இந்த சில நேரம் நம்மளுடைய பழைய மனுஷனே என்ன யோசிப்பான், நம்ம மைண்டே நமக்கு என்ன சில நேரம் யோசிக்கும், பழைய மனுஷன் சொல்றேன், புது சிஷ்டி ஒரு நாள் யோசிக்காது. நமக்கே என்ன தோணும், என்ன வந்துடும் சில நேரங்கள்ல. பழைய மனுஷன் என்ன யோசிப்பான், சும்மா ஓப்பனா சொல்லுங்க. நம்ம போற போக்க பார்த்தா பரலோகம் போற மாதிரியே தோணுதா இல்லைங்களா? தோணலையா? தோணும். நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, உங்க சார்பா நான் என்ன பண்ணிட்டேன். அப்ப இந்த மாதிரி என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சில விஷயங்கள் வருது இல்லைங்களா? ஆனா சில பேருக்கு துன்பமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. தேவ பக்தியே நடக்க மனதுள்ள யாவருக்கும் என்ன வரும், அப்போ பக்தி, தேவ பக்தி. அப்ப நம்ம பாக்குற இந்த பரலோக எண்ணங்களுக்கு நேரான நம்மளுடைய வாழ்க்கை, அதுக்கு போகும்போது மட்டும் நான் என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பொழுது நடக்கிறது போல இப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம பாக்குறோம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுன்னு நீங்க என்ன பண்ணாதீங்க. அப்ப நம்ம அந்த வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா அவங்க பாக்குறாங்க, விழாமல் இருக்கிற அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களே என்ன பண்றாங்க, தூஷிக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க ஒரு மாதிரி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட் பண்ணுவாங்க. இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்திருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணணும்னா நடக்கணும் இல்லைங்களா? அப்ப பாக்குறோம், இந்த ஒரு விஷயம் யாருக்கு புரியாதுன்னா ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு என்ன பண்றதே இல்ல, புரியறது இல்ல. மேலான எருசலேம் யாருக்கு தான் புரியும்னா ஆவிக்குரிய மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும்னா புரியும் இல்லைங்களா? அப்போ நம்ம பாக்குறோம், இது யாருக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் ஒருவர் தான் அழைத்ததற்கான நோக்கத்தை சரியா உணர்ந்து ஓடுறாரோ அவருக்கு தான் இந்த துன்பங்கள் வருங்கிறத கூட நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். படிச்சலாம் சிஸ்டர். 30வது வசனம், கலாத்தியா 4:30 அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். அப்ப நம்ம பாக்குறோம், நம்ம பரலோகவாசி அதான் பாக்குறோம், சுதந்திரவாளி இல்லைங்களா? அடிமையானவன் இந்த பூமிக்குரிய காரியம் இல்லைங்களா? பூமிக்குரிய காரியம் எது வேணாலும் இருக்கட்டும், குடும்பமாகட்டும், பணமாகட்டும், பொருளாகட்டும், எதா இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணணும்னா புறம்பே என்ன பண்ணணும், தள்ளணும் இல்லைங்களா? அப்போ நம்ம யாருக்கு பிள்ளையா இருக்கிறோம் அப்படிங்கறத யார் தான் முடிவு பண்ணணும்? இப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும். வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். கலாத்தியா 4:31 இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். அப்போ இப்ப யார் தான் முடிவு பண்ணணும்? இப்ப பேசும்போது பவுல் நம்மள்ட்ட பேசுறாங்க, யாருக்கு நீங்க பிள்ளைங்கிறத யார் தான் முடிவு பண்ணணும்? நீங்க அடிமையானவளுக்கே, அங்க மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்னவா இருந்தாங்கன்னா அடிமையானவளுக்கே பிள்ளையா இருக்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணது மாதிரி இப்போ ஒரு அழைப்புக்குள்ள வந்து நீங்களும் அது அப்படியே நீங்க முடிவு பண்ணலாம்னா பண்ணிக்குங்க இல்லைங்களா? அப்ப இது யார் கையில தான் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கையில தான் இருக்கு. அப்ப இது எப்படி இதை வச்சு வாக்குத்தத்தினுடைய பிள்ளைங்கிறத எப்படி அடையாளம் காணலாம்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க ஆபிரகாமினுடைய சந்ததி அப்படிங்கறத எதை வச்சு அடையாளம் காணலாம்னா விருத்த சேதம் இல்லைங்களா? தேவனே வந்து என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிருங்க. ஆதியாகமம் 17:11 உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். சோ இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலாத்தியர்ல அவர் சொல்லும் போது ஆவிக்குரியதா மாறிடுச்சு அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவங்க விருத்த சேதனம் பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அடையாளம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதான் பாக்குறோம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் என்ன இல்லைன்னா ஒன்றுக்கு உதவாது, அன்பிலே செய்யக்கூடிய விசுவாசமே. அதாவது உள்ளத்தின்படி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய விருத்த சேதனம் தான் இப்ப என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அடையாளம் இருக்கு. அந்த உள்ளத்தின்படி இருக்கக்கூடிய காரியம் பூமிக்குரியதா இருந்துச்சுன்னா அது வந்து தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்காதுன்னா ஏற்புடையதா இருக்காது. மேலான வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் தான் தேவனுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா
ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கறத அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இந்த வசனத்தை படிச்சுங்க சிஸ்டர். கலாத்தியர் 5 வசனம் 7 முதல். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. பொலிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். அப்படின்னா இந்த பூமிக்குரிய காரியமாகட்டும் நம்மள துன்பத்துக்குள்ளே என்ன பண்ணாதுன்னா கொண்டு போக பண்ணாது. அங்க உள்ளவங்களுக்கு அவர் அந்த விருத்தி பத்தி சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரியான துன்பம் வரணும் அப்படிங்கிற அந்த துன்பம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க போகக்கூடிய பாதை என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேலான எருசலேமுக்கு என்னவா இருக்காங்க, அவங்க பிள்ளைகளா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்ப பாக்குறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விருத்த சேதனத்துக்காக என்ன பண்ணிருக்காரு, ஒரு குடும்பத்தையே கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அங்க பரலோக ராஜ்யத்தை வரைக்கும் என்ன பண்ணிட்டாருங்க, கொண்டு போயிட்டாரு. அதான் ஆபிரகாமுக்கு நம்ம பாக்குறோம் இங்க இஸ்மையேலு, ஈசாக்கு, அப்ப அவங்க தாய் இந்த சாராளு இல்லைங்களா. அப்போ வாக்குத்தத்தினுடைய பிள்ளை மாம்சத்தின்படி பிள்ளை. அப்போ பூமிக்குரிய ஆபிரகாமினுடைய குடும்பத்தை வைத்து தேவன் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பரலோக ஆபிரகாமினுடைய குடும்பத்தை புரிந்து கொள்ள வைக்கிறார் இல்லைங்களா. பரலோகத்துல தேவன் நமக்கு எப்படி இருக்காங்கன்னா ஆபிரகாம் அந்த உருவம் இல்லைங்களா. சாரால் நம்ம பாக்குறோம் 54ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய தீர்க்கதரிசனம். அதனுடைய பிள்ளை பெறாத மலடி ரொம்ப காலம் போய் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அதான் பாக்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் அந்த முழுமையா 144,000 பேர் முடிகிற வரைக்கும் அந்த பிள்ளை பெறுதல் என்ன பண்ணோம்னா நடைபெறும். அதான் பாக்குறோம் வாக்குத்தத்தினுடைய பிள்ளைகளா நாம என்ன பண்றோம்னா இருக்கிறோம். அப்போ இனிமே நமக்கு எது தேவையில்லைன்னா நியாயப்பிரமாணத்தின்படியான விருத்த சேதனம் தேவையில்லைங்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அது இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குங்க, பொருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். கொலோசியர் 2 வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்போ இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முழுமையா ஒரு விருத்த சேதனத்தை புரிய வைக்கிறதுக்காக அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் இங்க என்ன பண்றாங்கன்னா விளக்குறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நாம ஒண்ணுதான், நம்ம பரலோகவாசியா இருக்கிறதுனால நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் நடந்து வருகிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா சோதித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்க மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு பொறுமையோட கூட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தை கூட தேவனுடைய கிருபையினால் சாராள் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான பாடத்தை சகோதரர் வாயிலாக தேவன் கேட்க கிருபை செய்தபடியால் அவருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் முதலாக அழைப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை நிராகரித்து விட்டு இன்னும் கூட அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் நாமோ ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உறுதி செய்யும் விதமாக இன்றைய தினத்தில் கூட கேட்ட பாடத்துக்கிறப்ப நமக்கு ஏராளமான பிரச்சனை சோதனைகள் வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நாம் சகித்து கொண்டு இந்த பரமகாரனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. கேட்ட பாடத்துக்கேற்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட நாம் முயற்சி செய்வோம். இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் பால்பாண்டி அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழிய பணிகள் மேலும் சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்திலே ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 12 நல்ல காலம் ஒன்றே கர்த்தாவே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
விடுவதை கண்டீரோ மீட்பர் வாசல் திறந்திதாரே மெய்மை காட்டி நாம் விளம்புவோம் ஒன்றுமே ஒன்றிட்டு சிந்தித்து சந்திப்போம் இன்பமே ஒன்றென்றாகுவோம். ஜீவனாகும் தான் தீமை நீக்கும் ஜீவனுக்கு சுகம் தந்து மாண்டறிக்கும் வல்லவன் நீயோ வந்து ஒன்றித்து சிந்தித்து சந்திப்போம் ஒன்றென்றாகுவோம். சித்தராஜன்மாதை காணுமே நீவுமே சத்தியம் வேதைக்கும் தோணுமே சத்துருவில்லை என்றுமே தோணுமே மோதித்து சிந்தித்து சந்திப்போம் ஒன்றென்று ஒன்றென்றாகுவோம். இது செய்வாரங்கே இல்லை தேவராஜ்யமே பெருவே அதிசீயாது மீறலையே பக்தரானந்தம் கொண்டாடுவே ஒன்றித்து சிந்தித்து சந்திப்போம் ஒன்றென்றாகுவோம். துடை நடுவே தாங்குவே வெளிச்சம் வந்து மூடுவே பேரானந்த ஜீவன் மூடுவே ஒன்றித்து சிந்தித்து சந்திப்போம் ஒன்றென்றாகுவோம். இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள்.
நாம் எல்லோரும் ஜெபிப்போம். வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்க எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கும் உடைய பரிசுத்த பிள்ளையும் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, இந்த உலகத்திலே பலவீனமானவர்களாய், பைத்தியமானவர்களாய், அற்பமானவர்களாய், இல்லாதவர்களாய், இழுவாதவர்களாய் எண்ணப்பட்ட எங்களை கூட உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுமாய் எங்களை மாற்றி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. அந்த வகையில கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில கூட சகோதர சகோதரிகளாய் கூடி உமக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் உம்முடைய சத்திய வசனங்களை நான் கேட்கும்படியாகவும் நீ கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வனே. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளை செய்தி கொடுத்த தேவதூதனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் எடுத்து இன்னும் அதிகமாக அவரை பயன்படுத்தும்படியாக சுமத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. அப்பா பிதாவே, சாரால் என்ற தலைப்பில இன்றைய நாளில நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புது சிருஷ்டிகளாய் அழைக்கப்பட்ட எங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமே. நாங்கள் எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமே. அப்படிப்பட்ட சிலாக்கியத்துக்கே உரியவர்களாகிய நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்றும், அது மாத்திரமல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வகையில தேவனே, நாங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனை பண்ணி கொண்டவர்களா எப்பொழுதும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தேவனே. நீர் எங்களை எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பரலோகத்திற்குரியவர்களாகவும் மேலான எருசலேமுக்கு உரியவர்களாகவும் இருக்கிறோம் என்பதையும் எப்பொழுதும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டவர்களாய் காணப்பட்டு அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லாவித துன்பங்களையும் எல்லாவித காரியங்களையும் எங்களுக்கு விரோதமாய் வருகிற தூஷணங்களையும் பரியாசங்களையும் நாங்கள் எதிர்கொண்டு அதிலே நாங்கள் ஜெயித்தவர்களாய் முன்னேறி செல்லத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்கப்பா. இப்படியாக தேவனே, எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு நாங்கள் தேவனே நீர் எதிர்பார்க்கிற அந்த பூரண அன்பின் நிலைமையாகிய கிறிஸ்துவின் சாயலை அடையும்படியாக நாங்கள் தும்மோடு செய்து கொண்ட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு மரணவரியந்த உண்மையுள்ளவர்களா இருந்து எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நாங்கள் அடையும்படியாக வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தும்படியாய் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தெய்வமே. எங்களுக்கு மாத்திரமல்லாமல் இந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற உலகெங்கில் உள்ள விசுவாச வீட்டாளர்களுக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருடைய தேவையிலும் தேவனை சந்தித்து இந்த ஓட்டத்தில் உற்சாகமாய் ஓடத்தக்க கிருபைகளை தந்து வழிநடத்துங்க அப்பா. இந்த ஜெபத்தை எல்லாம் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக தம்மை தாமே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.